நண்பர் வந்திருக்கிறார் வாஞ்சி ஐயர். ஓ சரி சரி. எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் சார் மதுக்கரை சண்முகம் சார் வந்திருக்கிறாரு. ஆமா ஆமா. ஆமா ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கங்க வணக்கங்க. அவரெல்லாம் எங்க அப்பா காலத்து வருங்க, எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுங்க. அவர் ஒரு நாளைக்கு ஒரு செஷன் போட சொல்லாமே. போட்டுருவாங்க ஐயா. ஆமா, ஏன்னா அபரிமிதமான நாலேஜ் இருக்கிறவர். பண்ணிடலாங்க. அவர் தாராளமா ஒரு நாள் போடலாம். ஐயா சண்முக ஐயா, உங்க போன் நம்பர் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. நல்லது. சரி சார், கரெக்டா 11 o'clock போயிடலாம் சார். ஓகே ஓகே. சார் ராமசுப்பு சார், உங்களுக்கு நமஸ்காரம், 2 கோடி நமஸ்காரம். லட்சுமி பாலக்காடு. அப்படி உடம்பு கூடி இருந்தாலும் உங்களோட கேட்ட காசு கேட்டுதான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். வாழ்த்து நீங்க வாழ்த்துங்க சார். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியினுடைய 156வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். இன்றைய சிறப்புரைக்கான தலைப்பு ஜோதிடத்தில் பரமபதம். கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. இந்த பரமபதம் அப்படிங்கிற விஷயம் மோஸ்ட்லி ஜோதிட அன்பர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வைகுண்ட ஏகாதசி காலங்களில் இரவில் கண் முழித்து விளையாடுவதற்காக இந்த பரமபத விளையாட்டை பயன்படுத்துவாங்க. நான் கூட இந்த பரமபதத்துக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கூகுள் சர்ச்சில் தட்டி பார்த்தேன். லோடோ அப்படின்னு வந்துச்சு. இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பரமபதம்னு ஆங்கிலத்துல போட்டேன். அது ஒரு வாழ்க்கையின் தாத்பரியத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு விளையாட்டு. வாழ்க்கை என்பது ஏற்றமும் இறக்கமும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படிங்கிறத நமக்கு விளையாட்டுக்கள் மூலமாக, ஏன்னா பாரம்பரிய மக்கள், பழைய மக்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் விளையாட்டுகளில் உணர்த்தி இருக்கிறாங்க. இலக்கை நோக்கி பயணப்படுவதற்கு விளையாட்டு, ஆற்றலை பயன்படுத்துவதற்கு விளையாட்டு. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்னாலே இது ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரமபத விளையாட்டை வச்சிருக்காங்க. ஸோ இத ஏகாதசி காலங்களில், வைகுண்ட ஏகாதசி காலங்களில் அநேகமா இதை விளையாடாதவர்களே இருக்க முடியாது என்றுதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் ஜோதிடத்தில் பரமபதம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கோட கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த பரமபதத்தினுடைய அந்த தத்துவம் இங்கேயும் பொருந்தும். ஜோதிடத்தில் பரமபதமா, ஜோதிடமே பரமபதமா, ஜோதிடத்திற்கு பரமபதமா, அல்லது ஜோதிடம் பரமபதமா, இப்படி வார்த்தைகளை எப்படி வேணாலும் நம்ம அதுல பிரிச்சு புகுத்தி பார்க்கலாம். இந்த தலைப்பை வைக்கும்போது இதெல்லாம் ஐயா இந்த தலைப்பு சொல்லும்போது நான் இப்படி எல்லாம் வேர்டிங் காயின் பண்ணேன். பட் இது எல்லாத்துக்குமே பொருந்தி வருது. ஸோ அது என்ன அப்படிங்கிற அந்த பரமபத விளையாட்டை இன்றைக்கு ஐயா நம்மிடம் நிகழ்த்தி காட்ட இருக்கிறாங்க. வாழ்க்கையுடைய அர்த்தபுஷ்டியான விஷயங்களை எப்படி பரமபதம் விளக்குதோ, அதே மாதிரி ஜோதிடத்தினுடைய ஒரு அர்த்தபுஷ்டியான விஷயத்த இன்றைய இந்த சிறப்புரை விளக்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். ஏன்னா அதுவும் வெங்கடேஸ்வரன் ராமசுப்பையா எடுக்கிறது, அது அவருடைய ஏராளமான வீடியோக்கள்,
நம்முடைய ஸ்டார் அகாடமி தளங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு ஜோதிடத்தை எப்படி ஒரு அணுகுமுறையோடு பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு அதை அணுக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல அத சொல்றதுல ஐயாவுக்கு நிகர் ஐயா தான். ஸோ அவங்களுடைய தகப்பனாரை குரு ராமசுப்பு ஐயா அவர்களை பற்றி ஏராளமான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவரை சந்தித்து ஆசி பெறுவதற்கான பாக்கியம் வாழ்க்கையில கிடைக்காம போச்சுன்னு சில நேரங்களில் நான் வருத்தப்பட்டதுண்டு. அந்த பாக்கியம் இன்றைக்கு ஐயாவோடு ஜோதிட ரீதியாகவும் அவரோடு பல விஷயங்கள் பேசும்போதும் எனக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிற ஒரு பூரிப்பும் எனக்குள்ள அடைந்து என்னை நான் தேற்றிக் கொள்வது உண்டு. ஸோ அந்த விதத்து இன்றைக்கு தாராபுரத்துல அங்க குருகுலத்துல ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை குருகுல வகுப்பு நடக்கும். ஸோ இன்றைக்கும் ஐயாவுக்கு அந்த வகுப்பு இருக்கு. இன்றைய வாராந்திர நிகழ்ச்சி இது திடீர்னு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஏற்கனவே திட்டமிட்டிருந்தவர்கள் குடும்பத்தில் ஒரு துக்க நிகழ்வு அப்படிங்கிறதுனால ஸோ அந்த அம்மையாருக்கு பதிலாக ஐயாவை வேண்டுகோள் வைத்து இந்த சிறப்புரை நிகழ்த்துமாறு கேட்டிருந்தேன். இந்த மாதிரி குருகுலத்துல வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வேண்டுகோளையும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுவியான்னு சொல்லி ஸோ அப்படி ஒரு எப்பவுமே இந்த லாட்ரி சீட்டுங்கிறது அப்படி திடீர்னு தான் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைந்த ஒரு நிகழ்ச்சி இது. உண்மையிலே இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. வெங்கடேசன் ராமசுப்பு ஐயாவை நாம் இங்க தளத்துக்கு அறிமுகப்படுத்துறதுன்றது ரொம்ப 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 செயற்கையா இருக்கும். ஸ்டார் அகாடமியும் நம்ம ராமசுப்பு ஐயாவும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஸ்டார் அகாடமியுடைய கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து அதில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் தளத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு அருமையானது ஒரு நிகழ்ச்சிக்கு இடையூறாக நீண்ட நேரம் நான் பேசிக் கொண்டிருக்காமல் நிகழ்ச்சி விஷயத்திற்காக ஐயாவிற்கு வழிவிட்டு மேடையை ஐயா அவர்கள் வசம் ஒப்புவிக்கிறேன். சார், நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். பரமபத விளையாட்டு தாயக்கட்டை உருட்டுங்கள். ஓகே, நன்றி. அனைவருக்கும் நன்றி. 156வது வாரமாக வெற்றிகரமாக ஸ்டார் அகாடமியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது புது தலைப்புல எல்லாரும் மேக்சிமம் எல்லா தலைப்பும் எடுத்துடுறாங்க. நான் என்ன தலைப்பு எடுக்காது? ஏன்னா எல்லாரும் ஒரு அரைச்ச மாதிரி நம்ம திருப்பி திருப்பி அரைக்காம, ஆனாலும் பாரம்பரியம் விட்டு போகக்கூடாது. பாரம்பரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மாறக்கூடாது. இன்று பாரம்பரிய முறையை மறந்தவர்கள் நாம. அதுல எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. பாரம்பரியத்தை மறந்து விட்டுதான் இப்ப நம்ம ஜோதிடமே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு, ஏன்னா அவசர கதி உலகம். ஒரு 2 மாசத்துல ஜோதிடம் படிச்சுட்டு நம்ம ஜோதிடர் ஆயிடணும். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தளத்துக்கு வந்த மிஸ்டர் சண்முக ஐயா எங்க அப்பா காலத்துல இருந்து ஜோதிடம் பார்த்துருக்காரு, இன்னும் பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கணும், அந்த அளவுக்கு ஜோதிடம் இருக்கணும். அப்போ அவர்கிட்ட நம்ம சண்முக ஐயா நம்ம ஒரு வார்த்தை பேசினா அதுக்கு எத்தனை அர்த்தம் கொடுப்பாரு, எவ்வளவு விளக்கம் கொடுப்பாருன்னு நான் அவர்கிட்ட பேசும்போது தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கொடுப்பாரு. நம்ம தளத்துல அவரும் கிளாஸ் எடுக்க போறாரு. அப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம். 2வது, சில விஷயங்கள் நம்ம இதுக்குதான் அப்படின்னு ஒதுக்கிட்டோம். அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட விஷயங்களை தான் இப்ப நம்ம எடுத்திருக்கிறோம். நான் ஜோதிடத்தை விட்டு வெளியே போகாம, பாரம்பரியத்தை விட்டு வெளியே போகாம, என்னோடது புது முறைன்னு சொல்லாம, ஆனாலும் ஒரு கேட்சிங்கா இருக்கட்டுமே. இந்த ஜோதிடம் ஒரு எப்படி பரமபத விளையாட்டு நம்ம வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பரமபத விளையாட்டுன்னா என்ன? சில காலம் கடகடான்னு ஏறும், ஏனில ஏறுற மாதிரி ஏறும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சர்ன்னு கீழே இறங்கிடும், திரும்பவும் கீழே இருந்து மேல போகும், திரும்ப கீழே இறங்கும்.
இந்த விளையாட்டானது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையும் அவங்களுடைய பிறந்த கால நிர்ணயத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விளையாட்டானது நடந்துகிட்டு தான் இருக்கு. சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கட கடன்னு மேல போயிடும். சில பேருடைய வாழ்க்கை மேல போறதுக்கு ரொம்ப தயங்கமா இருக்கும். இது எங்க போய் நம்ம பார்க்கறது? சாதாரணமாக ஒரு வகுப்புல படிக்கிறோம்னா, ஒரு வகுப்புல எடுத்துக்கிட்டா 40-50 பேர் ஒட்டுக்கா ஒரு கிளாஸ்ல படிப்பாங்க. எல்லாரும் மேக்சிமம் ஒரே வருடத்தில் பிறந்தவராகத்தான் இருப்பார்கள். அந்த 50 பேர்த்துல அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது ஒரே டேட்ல பிறந்தவங்களா இருப்பாங்க. நம்ம லக்னத்தை விட்டுருவோம். ஏன்னா லக்னம் வந்து எதுக்காக விட்டுருவோம் அப்படின்னா, லக்னம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுல எந்த விதமான செகண்ட் தாட்டே கிடையாது. இருந்தாலும் இந்த கிரக நிலைகள்லாம் மேக்சிமம் 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். லக்னமும் ஒரே டைம்ல இருந்துருதுன்னு வச்சுக்குவோம். 2 பேரும் ஒரே மாதிரி லைஃப் நடத்துவாங்களா அப்படின்னா அங்க கிடையாது. ஒருத்தர் நல்லா படிச்சுக்கலாம், ஒருத்தனுக்கு படிப்பை ஆரம்பிக்கலாம். இதை நம்ம எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இப்ப 50 பேர் ஒரு வருஷத்துல பிறந்தாங்க. 50 பேருக்கும் சனி உச்சம். சனி உச்சமான ஒரு பீரியட்ல ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ற அத்தனை பேருக்கும் சனி உச்சமா தான் இருக்கும். ஏன்னா 2.5 ஆண்டு காலம் சனி ஒரு ராசியில இருக்கும். அப்ப சனி உச்சமா இருக்கிற அத்தனை பேருக்குமே தொழில் இல்லாதமா அமையுமா? இல்ல நல்ல வேலை கிடைக்குமா? நல்ல கையெழு ஜாபுக்கு போவாங்களா? ஆப்போசிட் வரும் சனி நீச்சம். நீச்சமான அத்தனை பேரும் வேலை இல்லாம இருப்பாங்களா? அப்ப அந்த இடத்துல கிரகங்களுடைய விளையாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சமாவது. இதைத்தான் நானு ஐயா என்ன தலைப்பு கொடுக்கலான்னு பரமபதம்னு வைங்க. ஒரு விளையாட்டு எப்படி வாழ்க்கையில ஒரு ஏணி பாம்பு அப்படிங்கிற அந்த பரமபத விளையாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது நான் வச்ச பேர் தான் பரமபதம். ஆக்சுவலி இது ஜோதிடம், அவ்வளவுதான். அந்த விளையாட்டு பரமபதத்தை போல் இருப்பதால் நான் அந்த பேர் அப்படி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். ஒரு நட்சத்திரம், மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னா, மகத்துல பிறந்த அத்தனை பேருமே ஜெகத்தை ஆழ்வார்களா? கொஸ்டின் மார்க். ஜெகத்தை ஆள்பவர்கள் மகர நட்சத்திரத்திலும் இருக்கலாம். இதுதான் உண்மை. ஜெகத்தை ஆண்டவர்களும் ஆள்பவர்களும் மக நட்சத்திரத்தில் இருந்திருக்கலாம். ஆனா மக நட்சத்திரமே ஜெகத்தை ஆள வைக்குமா அப்படின்னா அது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒண்ணு சொல்லுவோம். இப்போ ஒரு நட்சத்திரத்துல ஒரு கிரகம் அமைந்துட்டாலே, இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்துல இருக்குது, நம்ம இந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறப்போ தவறு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பதான் அந்த நட்சத்திரத்தையும் நம்ம பறிக்கிறது கத்துக்கணும். அந்த நட்சத்திரத்தையும் பிரிக்கும் போது ஒரு நட்சத்திரமானது 13.20 பாகை, அது கூட அப்ராக்சிமேட் தான். ஆக்சுவலி சொல்ல போனா 28 நட்சத்திர கூட்டங்கள் 27ஆக கன்வெர்ட் பண்ணிருக்கோம். நம்ம 360 டிகிரி 27ஆல வகுத்திருக்கிறோம். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 13.20 நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா தான் கொடுத்திருக்கோம். வானத்தில் ராசி மண்டல கோடுகள் யாருமே பிரிக்கல. 30 டிகிரி கோடுகளை நம்ம பிரிக்கல. நம்மளுடைய ஒரு வசதிக்காக ஜோதிடத்தை நம்மளுடைய கணித முறை ஒரு நல்ல விதமா கொண்டு போறதுக்காக, கணித முறை எளிமையாக்குவதற்காக அது 12ஆக பிரித்திருக்கிறோம். அதுவும் எப்படி அப்படின்னா, ஈக்குனாக்ஸ் வந்து ஒரு ஈக்குனாக்ஸ் வந்து அடுத்த ஈக்குனாக்ஸ் வரைக்கும் 12 அமாவாசைகள் வருது. அந்த 12 அமாவாசைகளை தான் 12 ராசிகளாக பிரித்திருக்கிறோம். இது வந்து நம்ம வானிலை சாஸ்திரம் படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது 13.20 டிகிரி ஒரு அப்ராக்சிமேட் தான். இப்ப சாதாரண அந்த காலத்துல எல்லாமே இப்ப கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஆனா முதல்ல ஜாதகம் கணிப்பது எல்லாம் கையில தான் கணக்கு போட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒவ்வொருவரும் தசாபுத்தியை கணக்கு பண்றதுக்கு ஆதியந்த பரமநாடியை கண்டுபிடித்தே ஆகணும். அந்த ஆதியந்த பரமநாடியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இத்தனை வருடம் பேலன்ஸ் இருக்கு, இத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு, இத்தனை வருஷம் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த ஆதியந்த பரமநாடிங்கிறது ஒரு இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம். ரோகிணி நட்சத்திரம் இன்றைய ரோகிணி நட்சத்திரத்தின் ஆதியந்த பரமநாளிகை அடுத்த மாதம் வராது. அடுத்த மாதம் இதே ஆதியந்த பரமநாளிகை ரோகிணி நட்சத்திரத்துக்கு வருமானம் வராது.
அதற்கு அடுத்த மாதம் வருமானா அதுக்கும் வராது. அப்ப வேரியேஷன் இருந்துட்டே இருக்கும். எப்படின்னா டெக்ளினேஷன் ஆஃப் தி எர்த் அண்ட் டெக்ளினேஷன் ஆஃப் தி மூன் ரெண்டுமே சேர்த்து தான். எதுக்காக நான் இவ்வளவு தூரம் நம்ம டெஃபினேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த கணிதமும் அப்ராக்சிமேட். இதுல 1 டிகிரி முன்ன பின்ன நம்ம எடுத்துக்கிறது தவறு கிடையாது. அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். இது ஒரு அப்ராக்சிமேட் கணிதம் தான். இதுல முன்ன பின்ன 1 டிகிரி முன்ன பின்ன இருக்கலாம். சோ நம்மால் முடிந்த வரைக்கும் ஒரு நெருக்கமாக எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்த்துக்குவோம். பார்த்தோம்னா ஒரு நம்ம சாத்தியம் கொஞ்சம் நம்மளுடைய பர்சன்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் வலுப்படும். ஓகே சார், ஷேர் ஆப்ஷன் தரீங்களா சார்? ஓகே சார். ஓகே, இல்ல இன்னும் ஷேர் ஆப்ஷன் வரல. அப்போ இந்த ஓகே, இந்த அப்ராக்சிமேஷனை எப்படி நம்ம கரெக்டா கொண்டு வர்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போய் இது ஒரு ராசி மண்டலமா ஒரு ராசியாக எடுத்துக்குங்க. இது பரமபதம் ஒரு ராசியாக எடுத்துக்குவோம். இதுல பாத்தீங்கன்னா ஏணிகளும் பாம்புகளும் இருக்குது. இப்ப நம்ம ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசின்னு கூட வேண்டாம், ஒரு நட்சத்திரமா எடுத்துக்கங்க போதும். ஒரு நட்சத்திரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு நட்சத்திரத்துக்குள்ள இந்த பாம்புங்கிறது இருக்கு, இந்த ஏணிங்கிறது இருக்கு. ஏணிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்லி ஒரு பார்ட். பாம்புங்கிறது 2 பார்ட். 2 பார்ட் கொடுமையை பண்ணக்கூடியது. இன்னும் ஒரு பார்ட் சுத்தமா ஆள முடிக்கிறது. இது சாதாரணமாக நம்ம ஒரு முகூர்த்த நேரம் பார்ப்பதுக்கும் போது இதெல்லாம் யூஸ் பண்றோம் நம்ம. ஆனா ஆக்சுவலி சொல்லப்போனா இப்ப எல்லாம் பஞ்சாங்கத்தையும் இதையும் பாக்குறதுனால அதை போட்டுக்கு முகூர்த்த நாள் முகூர்த்த நேரம் ஓகே ரன் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிட்டு போயிடுறோம். அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா நமக்கு டைம், நம்ம நேரம் காலம் கிடையாது, நமக்கு டைம் கிடையாது, அதெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. ரெண்டாவது அதை பற்றி தெரிந்தவர்கள் கூட சொல்லிக் கொடுக்க தன்மையில இல்லை. அப்படி சொல்லிக் கொடுக்க தன்மையில தான் கேட்கக்கூடிய மாணவர்களும் இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா கணிதம் சார்ந்து ஏதாவது பாடம் எடுத்தோம்னா அதுக்கு வரக்கூடிய மாணவர்கள் மிக குறைவு. உண்மை அதுதான். ஏன்னா யாருக்குமே இந்த காலத்துல கஷ்டப்படணுங்கிற அவசியம் ஒரு திங்கிங் போறதில்லை. ஆனா கஷ்டப்பட்டீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளவு எளிமையா இருக்கும் அப்படின்னு கேட்டா பாட்ட தெரியும். இப்ப அந்த கஷ்டத்தை ஒரு எளிமைப்படுத்திட்டோம்னா படிக்கிறவங்க ஈஸியா படிப்பாங்கல்ல. இதைத்தான் நான் பண்ணியிருக்கேன். அஷ்டவர்க்க அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை ஒரு எப்படி எளிமைப்படுத்தலாம், கசகம் எப்படி எளிமைப்படுத்தலாம், இதையே இப்படி எளிமைப்படுத்தலாம், இப்படி நம்ம எளிமைப்படுத்துறோம். இத பிரश्ன மார்க்கம் படிக்கும் போது, அஷ்டமங்கல பிரश्னம் போடும்போது நிச்சயமாக இதையெல்லாம் ஃபாலோ பண்றோம். இது இல்லாமல் கிடையாது. இது எளிமையா இல்லாமல் முழுமையாகது பிரश्னம். இது என்ன இப்ப உடைச்சிடலாம். அமிர்த கடிகை, விஷ கடிகை, உஷ்ண கடிகை, மிருத்யு பாகை. இந்த 4 ஒரு நட்சத்திர 13.20 டிகிரி, அதாவது 60 நாளிகையில 4 நாளிகை விஷ கடிகை, 4 நாளிகை அமிர்த கடிகை, ஒரே ஒரு பாகை மிருத்யு பாகை. இந்த உஷ்ண கடிகை மட்டும் ஆக்கல் அழித்தல், ஆக்கல் காத்தல் அழித்தல், அதாவது ஸ்திதி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற நட்சத்திர அடிப்படையில் வரும். அதாவது முதல் நட்சத்திரம் 1, 4, 7, 10 இந்த மாதிரி 2 நட்சத்திரங்கள் தாண்டி வருகிற எல்லாம் சிருஷ்டி ஆக்கள், அதாவது அஸ்வினி குரூப், பரணி குரூப், கிருத்திகை குரூப். அஸ்வினி குரூப் எல்லாமே சிருஷ்டி, பரணி குரூப் எல்லாமே ஸ்திதி, கிருத்திகை குரூப் எல்லாமே சம்ஹாரம். இதுல இந்த உஷ்ணகடிங்கிறது மட்டுமே சிருஷ்டி அப்படிங்கிறதுக்கு 7.5 நாளிகை வரும். காத்தலுக்கு வெறும் 5 நாளிகை மட்டும்தான் வரும். சம்ஹாரத்துக்கு 9 நாளிகை வரும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் டிவியேஷன் வரும் அதுல மட்டும், அந்த நட்சத்திரத்துல மட்டும். அப்போ ஆக மொத்தம் ஒரு அப்ராக்சிமேட்டா 60 நாளிகை கொண்ட ஒரு நட்சத்திரத்துல
60 நாளிகை கொண்ட நட்சத்திரத்துல 4 நாளிகை உஷ்ண கடிகை, 4 நாளிகை அமிர்த கடிகை, 9 நாளிகை, மேக்சிமம் 9 நாளிகை வச்சுக்கோ, 9 நாளிகை உஷ்ண கடிகை வச்சுக்கோ. அப்ப மொத்தமே 8 9 17 மட்டுமே 17 நாளிகை. இந்த மிருத்யு பாகை சேர்த்தா 18 வச்சுக்கோ. இந்த 17 நாளிகைங்கிறது எத்தனை வரும் பாத்தீங்கன்னா, 4 பாதங்கள் கொண்ட ஒரு நட்சத்திரத்துக்கு 60 நாளிகைனா இது கால் நட்சத்திரம், அதாவது ஒரு பாதத்திற்கு மட்டுமே இந்த 17 நாளிகை வரும். பாக்கி 3 பாதங்களும் பொதுப்படையானவை. இதுதான் இங்கதான் விளையாட்டு எப்ப ஆரம்பமாகுது. இப்போ ஒருவர் பிறக்கும் போது இப்ப லக்னத்தை நம்ம ஜாஸ்தி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். ஏன்னா நம்ம டைமிங் கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம ஜோதிடம் போடுவது இல்லை. அவங்க சொல்ற அப்ராக்சிமேட் டைமுக்கு நம்ம போடுறப்போ இட் மே பி 5 நிமிஷம் முன்னாடியோ 10 நிமிஷம் முன்னாடியோ 5 நிமிஷம் பின்னாடி 10 நிமிஷம் பின்னாடினா 1 டிகிரி நகர்ந்துரும். 1 டிகிரிங்கிறது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6 நாளிகை அவகாசம் எடுத்துக்கும். ஆனா இது வெறும் 4 நாளிகை தான் இருக்கு. அப்போ இந்த லக்னத்தை நம்ம செகண்டரியா எடுத்துக்குவோம், ஒரு அடிஷனலா வச்சுக்குவோம். ஆனாலும் சந்திரன் 1 டிகிரி நகர்வதற்கு 108 நிமிடங்கள் ஆகும். அந்த 108 நிமிடம் டிஃபரன்ஸ் கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால லக்னம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. பாக்கி கிரகங்கள்ல சந்திரனே 108 நாளைங்கிறப்போ 108 நிமிடங்கிறப்போ பாக்கி புதன் சுக்கிரன்ல கண்டிப்பா பிறந்த டைமுக்கு அந்தந்த டிகிரியில தான் இருக்கும். அந்த நட்சத்திரத்துல அந்தந்த டிகிரியில தான் இருக்கும். இப்ப இதுல பழங்காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரம் ஆதி அந்த பரம நாளிகை அப்படிங்கிறப்ப சந்திரன் அந்த நட்சத்திரத்துக்குள் நுழையக்கூடிய நேரம். இதை மெயினா சந்திரன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம எல்லா இதுக்கும் கிரகங்களுக்கும் எடுத்துக்கலாம். இப்ப சந்திரனானது அந்த நட்சத்திரத்துக்குள் நுழையக்கூடிய அந்த நேரத்திலிருந்து அந்த நட்சத்திரம் வெளிவரக்கூடிய நேரத்தை மொத்த ஆதி அந்த பரம நாளிகையா கணக்கிட்டு அதுல 4 நாளிகை, இந்த நாளிகையிலிருந்து இந்த நாளிகை வரைக்கும் அமிர்த நாளிகை, இந்த நாளிகையிலிருந்து இந்த நாளிகை வரைக்கும் விஷ நாளிகை, இந்த நாளிகையிலிருந்து இந்த நாளிகை வரைக்கும் உஷ்ண நாளிகை, இந்த நாளிகை இந்த பாகை மிருத்யு பாகம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது நம்ம 100% இதுல ஃபாலோ பண்றோம். இதுல முகூர்த்த சாஸ்திரத்துக்கு மட்டுமே இதை ஃபாலோ பண்றோம். அது ரெண்டாவது நம்ம பெரும்பாலான ஜோதிடர்கள் இதை தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப இது இந்த முகூர்த்த சாஸ்திரத்தில் ஒரு சாதாரண ஒரு காரியத்தை செய்யும் போது இருக்கக்கூடிய தன்மை, அந்த லக்னம், அந்த பாவாதிபதி, எந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த பாவாதிபதி 2 பேருமே அமிர்த நாளிகையில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர். நீங்க தொடங்குற காரியம் எல்லாமே சக்சஸ். நம்ம டைம் தெரியாது. டைம் தெரியாம என்ன பண்ணுவோம், 1.5 மணி நேரம் இது கொடுத்துருக்காங்க, முகூர்த்த நாளைக்கு கொடுத்துருக்கவங்க, அந்த முகூர்த்த நேரம் பார்த்தா நம்ம செய்வோம். அந்த முகூர்த்த நேரத்துல மேக்சிமம் வராது, சில சமயத்துல விஷகடிகை அல்லது அமிர்த கடிகை வந்துருச்சு, என்ன பண்ண முடியும், நமக்கு பிரச்சனை தான். அதனால அமிர்த கடிகை ஒன்று மட்டுமே ஏணி மாதிரி வாழ்க்கையை உயர்த்தி விடும். விஷகடிகை சாதாரணமாக உங்கள் உடல்ல எந்த இடமும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஈஸியா மருத்துவ சாஸ்திரத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, எந்த கிரகம் எந்த பாவத்துல விஷகடிகையில் இருக்குதோ அந்த பாவத்துக்கு உண்டான உடல் உறுப்பு இல்ல, அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மைக்கு உண்டான வியாதி இருக்கும். உஷ்ணகடிகைங்கிறது கஷ்டத்தை கொடுக்கும். விஷம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். உஷ்ணங்கிறது அதிக வெப்பம் நம்மளுக்கு எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்கும். சோ அந்த உஷ்ணகடிகையில ஒரு கிரகம் இருக்குது, எந்த பாவம் இருக்குதோ அந்த பாவத்துக்கு உண்டான தொழிலை நீங்க செய்தால் கஷ்டப்படுவீர்கள். இது சாதாரணமா சார், என்ன எந்த கிரகமே உஷ்ணகடிகையிலும் இருக்க இல்ல, விஷ கடிகையிலும் இல்ல, மிருத்ய பாகிலும் இல்ல, அமிர்த கடிகையிலும் இல்ல,
பிரச்சனை இல்லை. ஏன்னா இது மொத்த அளவீடு பாத்தீங்கன்னா ஒரு பாதத்துக்குள்ளதான் எல்லா கிரகமும் அந்த ஒரு பாதத்துக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது மொத்த அளவீடு. அப்ப அதை விட்டு வெளியே இருக்கலாம். ஆனாலும் கோச்சாரம் என்று ஒன்று வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் கோச்சாரத்தின் போதும் ஒரு கிரகமானது விஷ்ணு கடியிலையும் சரி, அதாவது நம்ம ஃபாஸ்ட் மூவிங் பிளான்ட் எடுத்துக்கோமே, சந்திரன் ஒரு நாள் முழுக்க விஷக்கடியிலையும் உஷ்ணக்கடியிலையும் அமிர்த கடியிலையும் மிருத்து வகையிலையும் கண்டிப்பா டிராவல் பண்ணியே தீரும். லக்னம் கேட்க வேண்டாம். 12 ராசி மண்டலம் இருக்கிற 27 நட்சத்திர விஷக்கடியும் உஷ்ணக்கடியிலும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம லக்னத்தை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஆனா நின்று செய்யக்கூடிய கிரகங்கள் அடுத்த ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் பாத்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன். இதுவும் டக்கு டக்குன்னு கிராஸ் ஆகிடும். ஆனாலும் நின்று நிதானமாக நமக்கு காரியத்தை நகர்த்தக்கூடிய கிரகங்கள் சனியும், செவ்வாய், சனி, குரு. இவர்கள்லாம் இந்த பகுதியில் செல்லும் போது நம்ம ரொம்ப நிதானமா இருக்கணும். இப்ப நம்ம அதை எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்முடைய முன்னோர்கள் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாராவது வேணும்னா கையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகே, நமது முன்னோர்கள் விண்வெளி மற்றும் நேரம் ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. டைமிங் ஆஃப் ஈவெண்ட் எடுக்கிறதுக்கும் விண்வெளிக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வானத்தின் எந்த பகுதி நல்லது எந்த பகுதி கெட்டதுன்னு அறிந்திருந்தார்கள். அதனால்தான் 360 டிகிரி விண்வெளியை பிரிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் 30 டிகிரி கொண்ட 12 ராசிகள் மட்டுமல்ல, வானத்தின் நுண்ணிய பிரிவுகள் நுண்ணிய டிகிரி வரை எடுத்துட்டு இது அமிர்த கடிகை, இது மிருத்யு பாகை, இது விஷகடிகை, இது உஷ்ண கடிகை அப்படிங்கிறத முதல்ல குறிப்பிட்டு வச்சிருந்தார்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு மூத்த சாஸ்திரத்துக்கு மட்டும் எடுக்கிறோம். இது ஜனன ஜாதகத்திலும் இது ஒர்க்கும் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள், அநேகமா என்னுடைய மாணவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னொரு மாணவர் வந்திருக்கிறாரு, அவருக்கும் தெரியும். ஒரு எக்ஸாம்பிள், இதே வகுப்பை என்னோட கிளாஸ்ல எடுத்தார். கிளாஸ்ல எடுக்கும்போது மாணவர்கிட்டயே கேட்டேன், உங்ககிட்ட யாராவது ஜெயிலுக்கு போனவங்களுடைய ஜாதகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு சார் அப்படின்னு. சரி, அந்த ஜாதகம் சொல்லுங்க. 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் மூன்றுமே உஷ்ணகடியில் இருக்கு. கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருப்பாரு. எப்ப போவாரு? 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ தசாபுக்தி நடக்கும் போது, அந்தரங்கள் நடக்கும் போது தான் உள்ள போவார். இப்ப எதுவுமே இல்ல சார், எனக்கு எதுவுமே கிரகங்கள் இல்ல அப்படின்னா, ஆனாலும் அந்த டைம் போகும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக வரும் எல்லாத்துக்குமே. இப்ப சாதாரணமாக சூரியன் எடுத்துக்கோமே, சூரியன் இப்ப மிருத்யு பாகையில போகுது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்குவோம். ஒரு நட்சத்திரத்துல மிருத்யு பாகைன்னு ஒரு பாகை கொடுத்திருப்பாங்க. அந்த மிருத்யு பாகையில சூரியன் போகுது அப்படின்னா நிச்சயமாக எல்லாருமே ஒரு மரண செய்தியை கண்டிப்பா கேட்போம். அப்நார்மல் டெத் செய்தியை கண்டிப்பா கேட்போம். டிபி மூலமாகவோ அல்லது வேற எதன் மூலமாகவோ அப்நார்மல் டெத் அல்லது ஒரு அப்நார்மல் டெத் நடந்த இடத்துக்காக நம்ம போவோம். இது எதுவுமே இல்ல பட்சத்துல, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் மிருத்யு பாகையிலிருந்து அதன் தசாபுக்தி நடந்து அந்த கிரகமான திரும்ப மிருத்யு பாகையிலே போகுது அப்படிங்கும் போது அப்நார்மல் டெத் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த விளையாட்டு நம்முடைய வாழ்க்கையில மேலேயும் கீழேயும் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப முகூர்த்தங்களை கணக்கிடும் போது உஷ்ணகடியை, விசகடியை, மிருத்யு பாகம் மற்றும் அமிர்த கடியை முக்கியமாக கருதப்படுகிறது. வெறும் முகூர்த்தத்தை கணக்கிடும் போது ஒரு காரியத்தை தொடங்குவதற்கே நம்ம இவ்வளவு தூரம் பார்க்கும்போது நம்ம பிறப்பும் ஒரு முகூர்த்தம் மாதிரி தானே. நம்ம பிரச்சனைங்கிறது என்ன, நான் பிறந்த கோச்சாரம் தான் எனக்கு ஜாதகம். அப்ப அது ஒரு பிரச்சனை. அப்ப நான் பிறந்த நேரத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கடிகையில இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த பலன் எனக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை விட அந்த நட்சத்திரம் அந்த கிரகம் எந்த கடிகையில் இருக்கோ அதுக்கு உண்டான பலன் எனக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா கொண்டு போறோம்.
இப்ப இந்த கணிதம் போடுவதற்கு தான் கஷ்டமா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு அடுத்தது இந்த டேபிளர் கொடுத்துட்றேன், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அந்த டேபிளர் கொடுக்கும்போது அந்த டேபிளர் நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த டிகிரில இருக்கு, இந்த டிகிரில இருந்து இந்த டிகிரி வரைக்கும், இந்த டிகிரில இருந்து இந்த டிகிரி வரைக்கும் இது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கலாம்ல. நன்மை தரக்கூடிய டைம் எடுத்துக்கலாம், தீமை தரக்கூடிய டைம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்க போறோம்? ஏன்னா இந்த முறை ஜோதிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய முறைதான், ஜோதிடத்துல இருக்கக்கூடிய முறைதான். இதை வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வருவோமே. இது 4 அடி அளவு கொண்டதா இருக்கு. அது அமிர்த கடியும் விஷ கடிகையும் ரெண்டுமே 4 கடிகை மட்டும்தான். விஷமானாலும் அமிர்தமானாலும் 4 தான். ஆனா இந்த உஷ்ண கடிகை மட்டுமே சிருஷ்டி, திதி, சம்ஹாரம் அப்படிங்கிற அடிப்படையில 7 5 9 காற்பதற்கு 5 கஷ்டம் கொடுத்தா போதும், பிறப்புக்கு 7.5, சம்ஹாரத்துக்கு 9. ஓகே, அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப உஷ்ணகடி, விஷகடி, மிருத்யு பாகம் இது 3மே அசுபமானவை. அதே சமயம் அமிர்த கடிகை மிக நல்ல பலன்களை பெறுவதற்கு மிகவும் இணக்கமான நேரமாகும். ஓகே, அடுத்தது இது எப்படி? இப்ப இதை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துல 50 நாளிகையிலிருந்து 54 நாளிகை வரைக்கும் விஷகடிகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. இப்ப நாளிகையில கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி டிகிரியா கன்வெர்ட் பண்றது? இதை டிகிரியை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியா நம்ம எடுத்து போய்க்கலாம். இது பாரம்பரியமாக கொடுக்கப்பட்ட அளவீடு தான் இதெல்லாம். இதுல எதுவுமே நான் மாட்டல. உஷ்ணகடி 7.5 டிகிரில இருந்து 15 டிகிரி வரைக்கும், அமிர்த கடி 42 டிகிரி 46 டிகிரி இருக்கும், மிருத்யு பாகை 8வது டிகிரி அஸ்வினியோடைய பாகத்துல. இத இப்ப நான் முதலே சொன்ன மாதிரிதான், ஒரு நட்சத்திரத்தின் அளவு அப்ராக்சிமேட்டா தான் நான் எடுத்திருக்கேன். திரும்ப 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 சொல்றேன், அப்ராக்சிமேட்டா எடுத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஆதி எந்த பரவனாலேயே ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரே மாதிரி நிச்சயமாக வராது. ஒவ்வொரு மாதமும் மாறும். ஏன்னா பூமியினுடைய சுற்று கோழி முட்டை வடிவத்துல மேலையும் கீழையும் போட்டு ஒரு பக்கம் விரிந்து இருக்கும், ஒரு பக்கம் சுருங்கி இருக்கும். அதே மாதிரிதான் சந்திரனுடைய பாகையும் ஒரு பக்கம் விரிந்து ஒரு பக்கம் சுருங்கி இருக்கும். அந்த சுருங்கி இருக்க எப்பெல்லாம் வருதோ அப்போ எப்பவெல்லாம் நட்சத்திரங்கள் வருகிறதோ அந்த நட்சத்திரம்லாம் கால அளவீடு கம்மியா இருக்கும், விரிந்த இடத்துல கால அளவீடு அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இதை வச்சுட்டு நம்ம அந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதை வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா 60 நாளைக்கு எடுத்துக்குவோம். ஏன்னா பூமத்திய ரேகை பக்கத்துல நம்ம இருக்கிறோம், நமக்கு பெரிய லெவல்ல வேரியேஷன் வராது. இது சவுத் போல்லையோ இல்ல நார்த் போல்லையோ இருந்தா மட்டும்தான் வேரியேஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா நமக்கு இரவும் பகல மேக்சிமம் பார்த்தா 12 மணி நேரம்ங்கிறது கரெக்ட் கான்ஸ்டன்ட். அந்த 12 மணி நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளவுதான். பெரிய லெவல்ல நமக்கு பாதிப்பு இருக்காது. அதனால ஓரளவுக்கு நம்ம இதை கான்ஸ்டன்டா எடுத்துக்குவோம். இப்ப 60 நாளிகைங்கிறது ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறேன். இப்ப 7.5 டிகிரில இருந்து 5 டிகிரி வரைக்கும் உஷ்ண கடிகை அஸ்வினி நட்சத்திரத்துல உஷ்ண கடிகை 7.5 டிகிரி இருந்து 5 டிகிரி வரைக்கும். இது எப்படி சார் 7.5 நாளிகை இருந்து 15 நாளிகை வரைக்கும் இது எப்படி சார் டிகிரியா கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, 60 நாளிகை கொண்ட ஒரு நட்சத்திரத்தின் அளவு எவ்வளவு? 4 பாதங்கள். அப்ப 4 பாதங்கள் 60 நாளிகைன்னா ஒரு பாதம் 15 நாளிகை, 2 பாதம் 30 நாளிகை, 3 பாதம் 45 நாளிகை, 4 பாதம் 60 நாளிகை, அவ்வளவுதானே. இப்போ 1வது பாதத்துல 2வது பகுதி, முதல் பாதத்திலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 to 7.5, 2வது பகுதி 7 to 9, 7 to 15, இந்த 2வது பகுதி உஷ்ண கடிகை. இந்த டேபிள் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவீடு வச்சுதான் நான் பிரிச்சிருக்கிறேன். ஆக்சுவலி சொல்ல போனா இது ஒரு அப்ராக்சிமேஷனே. ஏன்னா அதுல வந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் எப்பவுமே 60 நாளிகை இருக்காது. சோ சில நேரம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாகும், சில நேரம் கம்மியாகும்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லைட்டா முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம இதை தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். இதை நமக்கு ஒரு கணிதத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்போ இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்தந்த பகுதி விஷத்தன்மை வாய்ந்தது, இந்த பகுதி உஷ்ணத்தன்மை வாய்ந்தது, இந்த பகுதி அமிர்தத்தன்மை வாய்ந்தது, இந்த பகுதி மிருத்யு பாகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற பொக்கிஷங்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம், காலப்போக்கில் இந்த நாளிகை நாளிகை நாளிகைன்னு வந்தாலே, இந்த கடிகைங்கிறது நத்திங் பட் நாளிகை, வேற ஒன்றும் இல்லை. கடிகைங்கிறது நாளிகை தான். இந்த நாளிகை நாளிகை நாளிகைன்னு வந்துட்டாலே நம்ம அதை கன்வெர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால அந்த பகுதி அப்படின்னு நம்ம விட்டுறோம். சரி, இது முகூர்த்தத்துக்கு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நாட் ஓன்லி ஃபார் முகூர்த்தம், நம்ம ஜெனரல் ஜாதகத்துக்குமே யூஸ் பண்ணலாமே, மிக கரெக்டா பலன் சொல்லலாம். இப்போ ஒருவருடைய 11ஆம் அதிபதி அல்லது யாரோ ஒருத்தர் 5ஆம் அதிபதியோ இல்லை 7ஆம் அதிபதியோ யாரை வேணாலும் வைக்கலாம். அவர்கள் மிருத்யு பாகையில் இருந்துட்டாங்க அப்படின்னா, கோச்சாரத்தில் அந்த கிரகம் போறப்போ அல்லது அந்த தசாபுக்தி நடக்கும் போதோ நிச்சயமாக அவர் ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டிய அவர் ஃபேமிலியில அந்த பாவத்துக்கு தகுந்த 5ஆம் பாவன குழந்தைகள், 11ஆம் பாவன சித்தப்பா பெரியப்பா இல்ல அண்ணன் தம்பி, அவங்க 9ஆம் பாவன தகப்பனார், 4ஆம் பாவன தாயார், அந்த தசாபுக்தி காலங்கள்ல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே சமயத்துல கோச்சாரம் அந்த இடத்துல வேலை செய்யும். இத இப்ப அமிர்த நாளிகை எடுத்துக்கோமே. இப்ப நான் பிறக்கும் போது ஒரு அமிர்த நாளிகை, நான் பிறக்கும் போது ஒரு கிரகம் அமிர்த நாளிகையில் இருக்கு, 6ஆம் பாவம் அமிர்த நாளிகை. சூப்பரான வேலை கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? அந்த தசாபுக்தி போகும்போது. 8ஆம் பாவத்துல அமிர்த நாளிகை இருக்கு சார். நம்ம இருக்கிறது 8ஆம் பாவத்துல வருஷம் சொல்லிட்டு இருப்போம். 8ஆம் பாவத்துல திடீர் பண வரவு யாருக்கு வரணும், அவருக்கு தான் வரும். 8ஆம் பாவங்கிறது திடீர் பண வரவு. 8ஆம் பாவத்துல அமிர்த நாளிகையில உங்க லக்னாதிபதியோ அல்ல 2ஆம் அதிபதியோ இல்ல 11ஆம் அதிபதியோ உட்காரட்டும், அந்த தசாபுக்தியில் திடீர் பண வரவு நிச்சயமா வரும். ஏன்னா அமிர்த நாளிகை. சோ இந்த அளவீடு இது எந்த அளவுக்கு அப்படிங்கறத அடுத்த சார்ட்ல பாருங்க. இதுதான் இப்ப நான் கொடுத்திருக்க சார்ட். விஷகடிகைன்னா இந்த டிகிரில இருந்து இந்த டிகிரி வரைக்கும் பாகை கலை விகலை வாரியாக எடுத்து கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சௌரியமா இருக்கும். இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த டிகிரில இருந்து இந்த டிகிரி வரைக்கும் விஷங்கிறதுனால ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறேன். ஓகே, உஷ்ணங்கிறதுனால ஆரஞ்சு கலர் கொடுத்தேன். ஆனா அது இந்த கலர்ல வந்திருக்குது. ஆக்சுவலா நெருப்பு கலர்ல கொடுக்கணும்னு பார்த்தேன், ஆனா இந்த கலர்ல வந்திருக்குது. இது உஷ்ண கடிகை. இது ரெண்டையும் நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சௌரியமா இருக்கும். ஸ்னாப்ஷாட் எடுத்து பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, கொஞ்ச காலம் தான். அதுக்கப்புறம் நம்ம மைண்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக் செட் ஆயிரும். ஏன்னா எந்த பாதத்துல இருக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டோம்னா, இந்த பாதத்துல இந்த டிகிரிக்குள்ள வந்துருச்சா பிரச்சனை இருக்கு, இந்த பாதத்துல இந்த டிகிரி வந்துச்சா பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற நம்ம ஈஸியா நம்ம மைண்ட்ல வந்துடும். 27 நட்சத்திரம் தானே, ஈஸியா நம்ம மெமரியில வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இப்ப இது விஷகடிகை, உஷ்ண கடிகை. அடுத்து அமிர்த கடிகை. அமிர்தங்கனால பச்சை கலர் கொடுத்துருக்கேன். அமிர்த கடிகை நன்மை தரக்கூடியது, கிரீன் சிக்னல். இந்த அமிர்த கடிகை, இந்த அமிர்த கடிகை நேரத்தை எல்லா விதமான செயல்களை செய்வதற்கும் ஒரு கிரகம் ஒரு பாவாதிபதி அமிர்த கடிகையில டிராவல் பண்றதுக்கு அந்த பாவத்தை தொட்டு உங்களுக்கு நன்மையே. அவர் எந்த ராசியில வேணா டிராவல் பண்ணிட்டு எந்த நட்சத்திரத்துல வேணா டிராவல் பண்ணிட்டோம், அந்த பாவாதிபதி அமிர்த கடிகை என்னும் அந்த இடத்தில் டிராவல் பண்ணார் அப்படின்னா
உங்களுக்கு நன்மையே, அந்த பாவத்தை தொட்டு நன்மையே. ஸோ இந்த அமிர்த கடிகை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா, நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும், சார் இந்த பிரச்சனைக்குன்னா இந்த பிரச்சனை இப்ப தீர்ந்துரும். இல்ல இந்த பிரச்சனை அதிகமா இப்ப உஷ்ணகடியை நோக்கி போறாரா, பிரச்சனை அதிகமா போகுது. கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. பிரச்சனை அதிகமா போகுது. உஷ்ணகடியை நோக்கி போறாரு. இல்ல சார் 11ஆம் பாவம் லாபஸ்தானம். இல்ல சார் நீங்க லாபம் வரப்போறது இல்லை, உங்க பிரச்சனை தான் வரப்போகுது. தைரியமா சொல்லலாம். ஏன்னா உஷ்ணகடியை நோக்கி போகுது. மிருத்யு பாயை நோக்கி போதா, டாப் ஆக போகுது. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லா இதுவும் டாப் ஆக போகுது. தொழில் தொடங்குறீங்களா, தொழில் நிக்க போகுது. தெளிவா சொல்லிடலாம். சோ இந்த இது முகூர்த்தத்துக்கு மட்டுமல்ல, முகூர்த்த நேரங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய அன்றாடும் கோச்சாரத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஜனனஜாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஜனனஜாதத்துல அந்தந்த கிரகங்கள் அந்தந்த பாகையில இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தன்மை விஷம் அப்படிங்கிறது உடல் நோயை குறிக்கும். எந்த பாவத்தில் இருக்குது, எந்த கிரகம் அதன் அதிபதி. இப்ப 5ஆம் பாவத்தில் இருக்குது, அது அதன் அதிபதி குருவா சுக்கிரனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் பாவங்கிறது வயிற்றுப்பதி, சுக்கிரன் கிட்னி. உங்களுக்கு அந்த பிரச்சனை வரப்போகுது. எப்போ? அது தசாபுக்தி நடக்கும்போது. அப்ப இது ஒரு ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான். இதை வச்சு நம்ம நிறைய டெவலப் பண்ணலாம். இது என்னன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துல இத்தனை ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஒரு நட்சத்திரத்துல பாக்கி இடமெல்லாம் விட்டுருங்க. இந்த அமிர்த கடையை, விஷ்ணு கடையை, விஷகடையை எல்லாமே மொத்தமா 20 நாளிகை கூட அளவு வச்சுக்குவோம். பாக்கி 40 நாளிகை ஜெனரல் ஃபார் ஆல். 40 நாளிகை நமக்கு பெரிய பிளஸ் ஆர் மைனஸ் எதுவுமே இருக்காது. ஆனா அந்த இந்த 20 நாளிகை, ஆனா 20 நாளிகை ஒரே இடத்துல இருக்காது, பிரிஞ்சு 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 இருக்கும். அப்ப இந்த 20 நாளிகை காலம் மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அந்த 20 நாளிகை காலத்துல நமக்கு எந்த பிரச்சனை வைக்கிறதோ அதை பார்க்கணும். பாக்கி 40 நாளிகை நீங்க நட்சத்திரத்துக்கு என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். அது முழுமையா நடக்குமா, அரைகுறையா நடக்குமா அப்படிங்கிறத அது உங்களுடைய தேதிக்க விட்டுறேன். ஆனாலும் ஒரு மோசமான இடத்துல இருக்கக்கூடிய அமிர்த கடிகையும் நன்மையை செய்யும். ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய விஷகடியும் தீமை செய்யும். உஷ்ணகடியும் தீமை செய்யும். மிருத்யுபாயும் தீமை செய்யும். ஓகேங்களா? சோ இது எந்த அளவுக்கு நம்ம பாக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும். இதை நான் ஒரு ராசிக்காக இது மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது நட்சத்திரத்தின் அளவு அப்படிங்கிறத விட நம்ம ராசிக்கு தான் பார்ப்போம். நம்ம ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த ராசி அளவு தான் நமக்கு தெரியும். இப்ப சப்போஸ் ரிஷப ராசியில ஒரு 7 டிகிரி இருக்கு சார் அப்படின்னா அது நட்சத்திரத்துல எத்தனாவது டிகிரியா வரும் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துல 10.20 டிகிரியா வரும். ஆனா ரிஷபராசியில 7வது டிகிரியா வரும். இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வருங்கிறதுக்காக ஒரு புரிதலுக்காக இந்த ஒண்ணு மட்டும் போட்டு வச்சிருக்கேன். பாக்கியெல்லாம் நீங்க போட்டுக்குங்க இதே பார்த்து. இந்த நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது? ஈஸி சார், ரொம்ப கஷ்டம் கிடையாது. அந்த எல்லா நிலத்தத்துவ ராசி எல்லாமே, நெருப்பு ராசி எல்லாத்துக்குமே ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுக்குங்க. நெருப்பு தத்துவ ராசி 0 டிகிரி இருந்து ஆரம்பிக்கும் முதல் நட்சத்திரம். 2வது நட்சத்திரம் 13.20 கூட்டிக்குங்க. 3வது நட்சத்திரத்துக்கு 26.40 கூட்டிக்குங்க. நில தத்துவத்துக்கு முதல்ல 10 டிகிரி கூட்டுங்க, அப்புறம் 13.20 டிகிரி கூட்டிக்குங்க, அதுக்கப்புறம் 6.40. காற்று தத்துவத்துக்கு 6.40, 13.20, அதுக்கப்புறம் ஒரு 10 டிகிரி. நீர் தத்துவத்துக்கு 10 டிகிரி, 13.20, 13.20, அவ்வளவுதான். இதை நீங்க கூட்டிக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு ராசியல் மண்டலத்துக்கு கூட நம்ம இந்த டிகிரில இருக்கு அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லுவதற்கு வசதியா இருக்கும். இந்த நாளிகைங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது போட்டதுல இது அப்ராக்சிமேட்லி ஒரு 1/4 டிகிரி முன்ன பின்ன, 1/2 டிகிரி முன்ன பின்ன இவ்வளவுதான் வரும். பெருசா ஒண்ணு வராது. சோ நம்ம தாராளமாக இதை இப்படியே போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு நெருங்கி வருகிறதா பிரச்சனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். ஓகே,
இதுக்கு அடுத்ததா இந்த விஷக்கடிகை. 4 நாளிகை அசுபமானது. அந்த 4 நாளிகையில கூட 1வது நாளிகை அழிவை கொண்டு வரும். டோட்டலா நமக்கு அந்த 1வது நாளிகையில விஷக்கடிகையில 1வது நாளிகை, மொத்தம் 4 நாளிகையில 1வது நாளிகை அழிவை கொண்டு வரும். 2வது தனிநபர் வாழ்க்கையை மோசமாக பாதிக்கும். 3வது எல்லாவற்றையும் மற்றும் அனைவரையும் அழிக்கும். 4வது குடும்பத்தின் செழிப்பை கெடுப்பதாக கூறப்படுகிறது. இந்த விஷக்கடிகை இந்த 4 நாளிகை காலமும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு, இது எல்லாமே உத்தர காலாமத்திலிருந்து எல்லா புக்கிலையும் இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை நான் எடுத்து சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட முறை எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இதுல விதிவிலக்கு ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, சுவாதி, அனுசம், உத்திராடம் மற்றும் திருவோணம் ஆகிய குறிப்பிடத்தக்க பாதிப்புகளை கொண்டிருப்பதில்லை. பாதிப்பின் அளவு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். குரு பார்வையில் 9-10 உள்ள சந்திரன் விஷக்கடிகை பாதிப்பை கடக்கிறார். அதாவது குருவுடைய பார்வையில 9 அல்லது 10 உள்ள சந்திரன் 9ஆம் பாவத்திலேயோ 10ஆம் பாவத்திலேயோ சந்திரன் இருக்கணும். ஆனா குரு பார்வையில் இருக்கணும். இருந்தாருன்னா விஷக்கடி அப்படிங்கிற அந்த பாதிப்பை கடக்கிறார். பிரச்சனை பெருசாக இருக்காது. அடுத்து வளர்பிறை சந்திரன், பட்ச பலம் உள்ள சந்திரன். வளர்பிறை சந்திரன் உச்சநிலையை சொந்த நவாம்சத்தில் லக்னத்தில் விஷக்கடிகை தோஷங்களை நீக்குகிறது. அங்கும் நமக்கு வியாதி பெருசாக பாதிப்பு தராது. இத அடுத்த மிருத்யு பாகம் நட்சத்திரத்தின் மிக முக்கிய புள்ளி. இது ஒரு நட்சத்திரத்துக்கு மிக முக்கிய புள்ளின்னு பார்த்தீங்கன்னா மிருத்யு பாகம் தான். நீங்க எந்த நட்சத்திரமா இருக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு குறிப்பிட்ட பாகை மிருத்யு பாகம் ஆகும். ஜாதகத்தின் மிருத்யு பாகத்தில் எந்த கிரகம் இல்லாவிட்டாலும் கோச்சாரத்தில் செயல்படுகிறது. முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஜாதகத்துல இல்ல அப்படின்னாலும் கோச்சாரத்தில் செயல்படுகிறது. ஓகே. சிலருக்கு மிருத்யு பாகத்தில் கிரகங்களுக்கும் கிரகம் இல்லாதவர்களுக்கும் ஒரு கிரகம் மிருத்யு பாகத்தின் வழியா செல்லும் போது சிரமங்களை அனுபவிக்க வேண்டி வரும். சில பேர்த்துக்கு மிருத்யு பாகத்தில் இருக்கும், சில பேர்த்துக்கு இருக்காது. ஆனாலும் மிருத்யு பாகத்தில் ஒரு கிரகம் செல்லும் போது சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். டெத் லைக் ப்ரெடிக்ஷன். ஒரு மிருத்யு பாகங்கிறது உயிரை மட்டும் கொள்ளாது. நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிற அது தடைப்படும். ஒரு பொருள் வாங்குவீர்கள், அது உடைந்து விடும். அப்ப ஒன்றின் முடிவு தான் மிருத்யுங்கிறது. முடிவு. அப்போ ஒரு முடிவு ஏற்படுகிறது. மிருத்யுங்கிறது ஒரு தீமையான முடிவு, நன்மையான முடிவு அல்ல, தீமையான முடிவு. அப்ப அந்த முடிவு எல்லாம் எப்போன்னா மிருத்யு பாகத்தின் ஒரு கிரகம் இருக்குதா, அதோட தசாபக்தி நடக்குதா, சரி அந்த டைம் நம்ம யோசனை பண்ணிக்கிறோம். அதே இல்லாம மிருத்யு பாகத்துல மெயினா இந்த இயர்லி பிளானட்னு சொல்லக்கூடிய குருவும் சனியும் செல்லும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஜாதகம் வலுவாக இருந்தால் ஒழிய ஒரு காரியத்தை செய்தோம் என்றால் நமக்கு பிரச்சனை தான். சனியோ குருவோ மிருத்யு பாகத்தில் இருந்தாங்கன்னா பாக்கி எல்லாமே ஜஸ்ட் லைக் ஒரு நாள்ல கடந்துரும். ஆனா சனி குரு நின்று நிதானமா வச்சு செஞ்சுட்டு போகும். இப்ப புது லாங்குவேஜ் எல்லாம் சொல்லக்கூடிய லாங்குவேஜ் நான் சொல்லிடுறேன். வச்சு செஞ்சுட்டு போகும். ஏன்னா எங்க காலத்துல இந்த மாதிரி சொன்னதில்லை. இப்ப வச்சு செஞ்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லி. ஓகே. சந்திரன் ஒவ்வொரு ராசிக்கும் விரைவாக நகர்கிறது. அது நமக்கு பாஸ்டா மூவிங். அது வந்து ஜஸ்ட் லைக் தட். நம்ம இன்னைக்கு சப்போஸ் சந்திரன் விசக்கடிகளை இருக்கு, நான் ஜனன காலத்துல சந்திரன் விசக்கடிகள் யார் யாருக்கு இருக்குன்னு பாருங்க. அந்த தசாபுக்தி நடக்குதா, அல்லது சந்திரன் விஷக்கடிகள் இருக்கும்போது நீங்க ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனை தான் பண்ணும். சந்திரங்கிறது உணவு. விஷக்கடிகள் செல்லும்போது சாப்பிட்டீங்கன்னா அது விஷத்தன்மையோட பாதிக்கிறது. உஷ்ணக்கடிகள் செல்லும் போது ஜீரணமாவதற்கு பிரச்சனை ஏற்படுகிறது. சோ உஷ்ணங்கிறது பிரச்சனையை கொடுக்கிறது, விஷங்கிறது உடலை பாதிக்கிறது. தெரிஞ்சுக்கலாம்.
சூரியன் மற்றும் சுக்கிரன் புதன் போன்ற வேகமாக நகரும் கிரகங்கள் மிருத்யு பாகத்தில் செல்லும் போது அதனுடன் தொடர்புடைய கிரகத்தின் தசா இயங்கினால் இயற்கைக்கு மாறான மரணங்களுக்கு தொடர்புடைய மனிதர்களையும் இடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சாதாரண சாவல்ல, இயற்கைக்கு மாறான மனிதர்களையோ அல்லது அது போன்ற இடங்களையோ நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஓகே, சப்போஸ் டூர் போறோம்னு வச்சுக்கோ, டூர் போறோம், ஒரு நார்த் இந்தியா டூர் போறோம், ஜாலியன்வாக் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்த போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை கரெக்டா அந்த மிருத்யு பாக நேரத்துல போய் பார்க்க வேண்டியது, சந்திரன் கிராஸ் பண்ண நேரத்துல அல்ல சூரியன் கிராஸ் பண்ண நேரத்துல, அல்லது யாரோ ஒருத்தர் தூக்கிலிடப்பட்ட இடத்த கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் இதுதான் சொல்லுவாங்க. இல்ல ஏதோ ஒரு வகையில அப்நார்மல் டெத் ஆன இடத்த நம்ம இடத்தோடையோ அல்லது மனிதர்களுடையோ நம்ம சந்த ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷகடிகையில கிரகங்கள் மிருத்யு பாகில கிரகங்கள் போகக்கூடிய நேரங்களாகத்தான் இருக்கும். இதை பத்தின ஒரு ஆராய்ச்சி KN ராவ் அவர்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். மிக தெளிவா எழுதியிருப்பார் அந்த ஆர்டிக்கல்ல. அவருடைய ஒரு அனுபவத்தை அதுல எழுதியிருப்பாரு. எப்படின்னா, அவருடைய ஜாதகத்துல எதுவுமே இந்த மிருத்யு பாகையில இல்லை, இருந்தாலும் 2 கிரகங்கள் சூரியனும் சுக்கிரனும் 2 பேரும் மிருத்யு பாகையில போகக்கூடிய நேரத்துல இவர் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இவருக்கு தான் வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவரை போட்டுக்கிட்டாரு, ஃப்ரெண்டை கூட்டிட்டாரு, போனாரு. போய் இடத்துக்கு போறாங்களாமா, அந்த இடத்தில் அவர் எழுதின புக்கு தான். அந்த இடத்துல போகும்போது இவர் ஒரு மரத்துக்கு அடியில போய் உட்கார போறாரு. மடான் டிரைவர் கூப்பிட்டு, சார் அங்க உட்காராதீங்க சார், அந்த இடத்துல உட்காருதீங்க, அந்த இடம் நல்லா இல்ல அப்படின்னா, சரி நம்ம உட்கார போனவர் மடான் எந்திரிச்சு வந்துட்டாரு. எந்திரிச்சு வந்தவுடனே கொஞ்ச நேரத்துல இவருக்கு கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது. இவருடைய ஃப்ரெண்டுக்கும் உடல்நிலை சரியில்லாம போயிருது, பிரச்சனை ஆகுது. அந்த இடத்த விட்டு வெளியே கொஞ்ச தூரம் தள்ளி வந்தோடனே இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, அந்த அந்த மரத்துலதான் ஒரு பையன் தன்னோட அப்பா அம்மா தான் விருப்பப்பட்ட பொண்ணை திருமணம் செய்து வைக்கலன்னு தூக்கு போட்டுட்டான் அவன். அப்போ ஒரு அப்நார்மல் டெத்தை இடத்தை சந்திக்கிறாங்க, அந்த செய்தி ஒரு காதல விழுதுன்னு அவர் அவங்க பதிவு பண்றாரு. KN ராவ் இன்றைய ஜோதிடர்களில் மிகச்சிறந்த ஒரு ஆசான். அப்ப இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்ட்டு நானும் நிறைய பரிசு பண்ணி பார்த்ததுல மேக்சிமம் எங்கேயுமே தவறு வரல. சோ இந்த மாதிரி ஒரு நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நன்மை பயக்கும். ஓகே, சுக்கிரன் தசா காலத்துல சுக்கிரன் மிருத்யு பாகத்துல போகும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும்னா, தேவையில்லாத ஒரு இடர்பாடு, யாரும் முடிக்க வேண்டிய வேலையில உங்க தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வரும். அது உங்களுடைய வேலையா இருக்காது, ஒண்ணும் கிடையாது. அவரும் முடிக்க வேண்டிய வேலையை உங்க தலையில கட்டிட்டு போயிடுவாங்க சுக்கிரனுடைய தசா காலங்கள்ல மிருத்யு பாகையில போகும்போது. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஓகே ஓகே அடுத்து உஷ்ணகிரிகை. ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து உஷ்ணகிரிகை. உஷ்ணம்னா எல்லாத்துக்குமே தெரியும், சூடு, சூடான நாளிகை, ஒரு நட்சத்திரத்தின் சூடான நாளிகை. இந்த விசகடிங்கிறது ஒரு நட்சத்திரத்தில் விஷத்தன்மையுடைய நாளிகை, விஷத்தன்மையுடைய இடம். உஷ்ணங்கிறது மிகவும் சூடான இடம். அமிர்தங்கிறது மிகவும் அருமையான இடம். மிருத்யுங்கிறது நம்மை கொல்லக்கூடிய இடம். ஓகே, இந்த உஷ்ணகடிகை என்றால் சூதரன் நட்சத்திரம் சில பகுதியில் உஷ்ணகடிகை எனப்படும். இந்த சந்திரன் இந்த டிகிரியிலே கடக்கும் நேரத்தில் முகூர்த்தத்தை தவிர்க்க வேண்டும். என்ன இப்ப நம்ம பஞ்சாங்கம் எழுதுறவங்க எல்லாம் இந்த முகூர்த்தத்துல இதெல்லாம் கணிச்சு அவங்களே தவிர்த்துறாங்க. ஏன்னா நம்ம முகூர்த்தம் குறிக்கிறப்பதான், நம்ம கையால முகூர்த்தத்தை குறிக்கிறப்பதான் இதெல்லாம் வேணும். ஆனா இப்போ நம்ம பஞ்சாங்கத்தை நம்பிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி ஒன்றும் பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் நாம் ஒரு செயலை செய்வதை தவிர்க்க வேண்டும். ஓகே,
இது நான் சொன்ன மாதிரி இது எந்தெந்த பாகையில இருக்கும், எந்தெந்த நட்சத்திரத்திற்கு எந்தெந்த பாகை. இந்த அஸ்வினி, ரோகிணி, புனர்வசு, மகம், ஹஸ்தம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிருஷ்டியில வரும். இது இந்த பாகை சாரி சாரி ஒரு நிமிஷம். இது 0 டிகிரி இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல, 1 டிகிரி 40 கலையிலிருந்து 3.20 கலை வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் உஷ்ணகடியாக கருதப்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரத்துல பரணியிலிருந்து 12.13 கலையிலிருந்து 13.20 கடைசி பகுதி. பரணி, மிருகசிஷம், பூசம், பூரம், சித்திரை இதெல்லாம் கடைசி பகுதி, நட்சத்திரத்தின் கடைசி பகுதி. ஈஸியா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து 4:40 to 6:40. 4:40 to 6:40ங்கிறது இரண்டாவது பாதத்தின் கடைசி பகுதி. ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். 6:40 வரைக்கும் இரண்டாவது பாதம் முடியுதா? முதல் பாதம் 3:20 முடியுது, இரண்டாவது பாதம் 6:40 முடியுது, மூன்றாவது பாதம் 10 டிகிரியோட முடியுது, நான்காவது பாதம் 13.20 டிகிரியோட முடியுது. இதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டாலே ஈஸியா நம்ம கணக்கு போட்டுக்கலாமே, எப்ப ஆரம்பிக்கும் எப்ப முடிக்கும். அப்ப இந்த சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இந்த நட்சத்திரங்கள்ல எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிக்கும்? இரண்டாவது பாகமான முதல் பாதத்துல ஆரம்பிக்குது, நான்காவது பாதத்துல கடைசியில ஆரம்பிக்கிறது ஸ்திதி. அடுத்தது சம்ஹார நட்சத்திரத்துல இது நீங்க இந்த பாதம் வாரியா பிரிச்சுக்குங்க. பாதம் வாரியா பிரிச்சு அந்த நட்சத்திரத்தை முடிவு இருப்போம், அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்சது, ஈஸியா நம்ம கிட்ட கொண்டு வந்துக்கலாம். ஓகே, மொத்தம் 27 நட்சத்திரம். நாள் ஒன்றுக்கு 27 நட்சத்திரம் வீதம் உதயமாகிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு நட்சத்திரம் வீதம் உதயமாகுது. ஒரு நாள் ஒன்னைக்கு ஒரு நட்சத்திரம். சில நாட்கள் 2 நட்சத்திரம் வரும், சில நாட்கள் 3 நட்சத்திரம் வரும். அது அப்புறம் பார்த்துக்குவோம். தினஸ் பிரிக்குன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி 2 நட்சத்திரங்கள் வரும். ஆனாலும் 60 நாளிகை அளவு ஒரு நட்சத்திர அளவு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு நட்சத்திரம் நாள் ஒன்றுக்கு தோராயமாக 60 நிலையை கூடுதலாக குறைவாகவும் நடப்பில் இருக்கும். ஓகே, இதான் மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிடங்கள், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. கடைசியாக அமிர்த கடிகை. இந்த அமிர்த கடிகை என்பது அமிர்தம் பெறுவதற்காக, அமிர்தம்னாலே எல்லாத்துக்கும் தெரியும், பார்க்கடலை கடக்கும் போது கடையும் போது தேவர்கள் ஒரு பக்கம் அமிர்தம், அசுரர்கள் ஒரு பக்கம் மேருமலையை வச்சுட்டு வாசுகிங்கிற பாம்பு வச்சு கடந்தாங்க, அமிர்தம் வந்தது, அது தன்வந்திரி பகவான் எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் படிச்சிருப்போம் நிறையா. இது முகூர்த்தங்களுக்கும் மற்ற செயல்பாடுகளுக்கும் நன்மை செய்கிறது, அது ஒரு பக்கம். ஆனாலும் இந்த அமிர்த கடிகை நேரத்துல நீங்க மருந்து உண்ண ஆரம்பித்தீர்கள் என்றாலோ இல்ல மருந்து உணர்வோ எப்பேற்பட்ட நோயும் குணமாகும் அப்படிங்கிறது உத்தரகாலத்தில் நம்ம காளிதாசர் அவர்கள் எழுதியிருக்கிறார். சரியான அமிர்த நாளைக்கு நோய்க்கான மருந்தை உண்பதால் பூர்ண குணமடைய முடியும். எந்த காலத்துல மகாகவி காளிதாசர் அவர்கள் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இந்த அமிர்த கடிகை நேரத்தை ஒரு நோயை குணப்படுத்துவது கூட அமிர்த கடிகை நேரம் உபயோகப்படுகிறதுனால, ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிற மருந்து உபயோகப்படுதுன்னா அந்த நேரத்துல எந்த காரியமும் நன்மையாக இருக்கும், நன்மையில் முடியும். எப்பேற்பட்ட கஷ்டமான காரியமா இருந்தாலும் இந்த அமிர்த கடிகை நேரம் மிக மிக உங்களுக்கு நன்மையை தரும். ஓகேங்களா? சோ இந்த அமிர்த கடிகையில எந்த ஒரு செயலியும் நன்மை தரக்கூடிய செயல்கள் அத்தனையுமே செய்யலாம். அப்போ ஒரு நட்சத்திரத்துல நீங்க சாதாரணமாக லக்னம் அப்படிங்கிறது ஃபாஸ்டா மூவ் ஆயிடும்.
ஒரு நிமிஷத்துக்கு 4 டிகிரி நகருது. சரி, 4 நிமிஷத்துக்கு 1 டிகிரி நகருது. 4 நிமிஷத்துக்கு 1 டிகிரி நகருது. ஃபாஸ்டா நகர்ந்துரும். சந்திரன் போகக்கூடிய நேரம் எடுத்துக்கலாம். குறிப்பிட்டு நீங்க செய்யணும்னா கரெக்டா லக்னம் போற நேரம் எடுத்துட்டீங்கன்னா மிகச்சிறப்பு. மோஸ்ட் ஆஃப் தி பிளானட்ஸ் அமிர்தகடியில் இருக்கும்போது ஒரு காரியத்தை நீங்க தொடங்குவீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. ஓகே, அடுத்தது இது ஒண்ணு. இதாவது நம்ம அப்ராக்சிமேட் முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஒரு அப்ராக்சிமேட் லெவல்ல தான் நம்மளுடைய ஏற்ற இறக்கம், அந்த பாம்பு ஏணி எல்லாமே இருக்கு. இது ஒரு அப்ராக்சிமேட் முன்ன பின்ன இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம பாரம்பரியத்தில் சொல்லப்பட்ட ஒரு முறை. அடுத்தது நம்ம பராசரர் அவர்களே ஒரு முறையை கொடுத்திருக்கிறார். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம யாரும் மேக்சிமம் உபயோகப்படுத்துவதில்லை. அது என்ன அப்படின்னா சஷ்டி அம்சம். ஒரு ராசி 60ஆக பிரிப்பது. அதுல பராசர மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த முறையானது அப்படியே இதோட ஒத்து போகுது. இந்த அமிர்தகடி, விஷகடி, உஷ்ணகடி இதோட ஒத்து போகுது. சோ நீங்க அமிர்தகடி, விஷகடிக்கு நீங்க கால்குலேட் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் இந்த D60 எடுத்துக்கங்க. அந்த D60ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 100% கரெக்டா நடந்துட்டு இருக்கு. மேக்சிமம் தவறுவதில்லை. ஒரு கிரகமானது அரை டிகிரி D60 இருக்கு, அரை டிகிரி. ஒரு ராசி 60 இருக்கு, 30 டிகிரி 60 மாத்திரம். அப்ப 60 டிகிரி, அரை டிகிரி தான் ஒரு ராசிக்கு D60ல. அப்ப அந்த ராசியானது இதுல என்னன்னா ஆண் ராசி அப்படிங்கிறது 0 டிகிரில இருந்து 30 டிகிரி வரைக்கும் நகரும். பெண் ராசிங்கிறது 30 டிகிரி இருந்து மைனஸ் ஆகி 0 டிகிரிக்கு வரும். இதுதான் இந்த ஒரு மாறுபாடு மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு மாறுபாடு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எந்த ராசியில எந்த டிகிரி எது நிக்குது அப்படின்னு வச்சுட்டு நம்ம அதுலயும் பரமபதம் விளையாடலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப சஷ்டி அம்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி சார். எந்த டிகிரியில இருக்குது அப்படிங்கிறது, இந்த யார் ராசியின் அதிபதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அது எப்படி? மொத்தமா ஒரு ராசியில ஒரு கிரகம் நகர்ந்த பாகை கொடுத்திருப்பாங்க. இந்த கிரகம் இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னு. அந்த பாகையை 2ஆல பெருக்கணும், பெருக்கி 12ஆல வகுக்கணும். பிளஸ் 1 பேலன்ஸ் வருது, அதோட பிளஸ் 1 கூட்டிக்கங்க. ஏன்னா மீதிக்கு எப்படியும் வரும். ஒரு டிகிரி 12ஆல வகுக்கும் போது மீதி வரும். அதனால ஈவோட பிளஸ் 1 கூட்டிக்கிட்டீங்கன்னா மீதி அடுத்த பாகையில இருக்கும்னு அர்த்தம், அடுத்த ராசியில இருக்குன்னு அர்த்தம். ஏன் 2ஆல பெருக்கிறோம் அப்படின்னா 30 டிகிரியை நம்ம 60 டிகிரியா மாத்துறோம். அப்ப 2ஆல பெருக்கிறோம். பெருக்கி 12ஆல வகுத்தோம்னா அது எந்த ராசியில, மேஷத்துல ஆரம்பிச்சு எந்த ராசியில போய் விழுகுதோ அந்த ராசி அதிபதி சஷ்டியாம்சத்தின் அதிபதி ஆகிறார். அதான் சஷ்டியாம்ச கிரகம். ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம். 10.12 டிகிரில இருக்குது. இன்ட்டு 2 20.24 டிவைடட் பை 12. அப்ப 12 போச்சுன்னா பாக்கி 8 இருக்குமா? 8 பிளஸ் 1 9 ஆகுது. 9வது டிகிரியில கொண்டு போட்டுங்க. அப்போ 9 டிகிரி தனுர் ராசி. தனுர் ராசி அதிபதி யாரு? குரு. அப்போ உங்களுக்கு சஷ்டி அம்சத்தின் அதிபதி குரு. அவர் எந்த ராசியில இருக்கிறார், எந்த டிகிரியில இருக்கிறார், அதுக்குண்டான வேலையை 9ஆம் பாவத்துக்கு உண்டான வேலை நடக்கும்னு அர்த்தம். இதை வந்து D60 அப்படிங்கிற மெத்தட்ல போட்டு மிகச்சரியா இருக்கும். சஷ்டியாம்சங்களின் வரிசையும் ஒரு குறிப்பிட்ட சஷ்டியாம்ச நன்மை பயக்குமா அல்லது தீமை பயக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக மிக உதவியா இருக்கும். ஒவ்வொரு சஷ்டியாம்சத்திற்கும் எதிராக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை எனக்கு தெரிஞ்ச வகையில இதை சஷ்டியாம்சத்தை எடுத்திருக்கிறேன். இப்ப ஒவ்வொரு சஷ்டியாம்சத்துக்கும் ஒரு பேர் கொடுத்திருப்பார். முதல் 20 சஷ்டியாம்சத்திற்கு
ஒண்ணு கோரா. கோரான தீ அப்படின்னு போட்டா தீமை, நான் போட்டா நன்மை. இது தீமையானது. ஒரு ராசியில் ஒரு பாகைக்குள்ள எந்த கிரகம் வந்தாலும் தீமை தருகிறது. பயங்கரமானது, வன்முறையானது, பேய்த்தனமானது. அடுத்து தேவா, நான் போட்டு எல்லாமே நன்மை பயக்கூடியது. தேவா, குபேரன், யக்ஷன், கினாரா அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் அவங்க பேர் கொடுத்திருப்பாரு. அதுக்குண்ட டெபினிஷன் கொடுத்திருப்பாங்க. இது இரட்டைப்படை ராசியில இருக்கும்போது கடைசியில இருந்து முன்னாடி வரணும். இது முன்னாடி இருந்து பின்னாடி போகணும். 0 டிகிரி இருந்து 30 டிகிரி. இரட்டைப்படை ராசியில இருந்து 30 டிகிரி இருந்து 29.30 வரைக்கும் கோரா, 29.30 இருந்து 29 வரைக்கும் ராட்சசா இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. நம்ம எந்த கிரகம் எந்த பாவத்தில் எந்த சஷ்டியாம்சத்தில் அமைந்திருக்கிறதோ அதற்குண்டான வேலையை அந்த கிரகம் அந்த பாவத்தின் தன்மையுடன் செய்கிறது. இதுக்கு அளவீடுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் தசாபுக்தி கணிதத்தையும் கோச்சாரத்தையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா டைமிங் ஆஃப் ஈவெண்ட் கூட எடுத்துடலாம், எந்த பீரியட்ல நடக்கும் அப்படின்ட்டு. சோ இது ஒவ்வொன்றுக்கும் ஏன்னா நம்ம இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த 60 விஷயங்கள் மட்டும் நம்ம மைண்ட்ல தெரிஞ்சிட்டோம்னா இது ஒரு டேபிளர் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பலன் சொல்லும் போது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். எந்த டிகிரில இருக்குது, எந்த அதிபதி இருக்கிறார், இவர் செய்யக்கூடிய காரியம் நன்மையாக இருக்குமா தீமையாக முடியுமா, கணவன் மனைவி இருவருக்கும் எப்படி இருக்கும், இவருடைய 7ஆம் அதிபதி அவருடைய 7ஆம் அதிபதி எங்க இருக்கிறாங்க, ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். சோ இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணோம்னா இதுல நம்ம மிக ஏன் சொல்ல போனா ஒரு நுணுக்கமாக பதில் சொல்லும் போது அந்த கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை அலாதி. ஒருவருக்கு ஒரு கைடன்ஸ் பண்றோம், ஒரு கைடு பண்றோம். கைடு பண்ணும்போது சரியான இலக்கை நோக்கி அவரை நகர்த்தி கூட்டு போறோம், சரியான பாதையை நோக்கி கூட்டு போறோம் அப்படின்னா இது எல்லாமே பாரம்பரியத்துல எப்பவோ கொடுத்த முறைதான். இது நான் என்னோட இடைச்செருளுங்கிறது எதுவுமே கிடையாது. முதல்ல நம்ம சொன்னக்கூடிய விஷகடிகை, உஷ்ணகடிகை, அமிர்த கடிகை, வெற்றி பாய்ங்கிறது கூட வெறும் 20 டிகிரிக்குள் 20 நாளிகைக்குள்ள முடிஞ்சிருது. மேக்சிமம் ஒரு பாதம் 1.5 பாதம். இது ஒரு ராசி முழுக்க கொடுத்துருக்கிறாரு. D60 சஷ்டியாம்சம். இதை நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணோம்னா இது சஷ்டியாம்சத்தை வச்சுட்டு லக்னம் அது அடுத்த டைம் கிடைக்கும் போது சஷ்டியாம்சத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. சஷ்டியாம்சத்தை சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. என்ன படிப்பு படிக்க போறீங்க, என்ன தொழில் செய்ய போறீங்க, சஷ்டியாம்சத்துல கூட சொல்லிடலாம். D24ல தான் படிப்பு பத்தி சொல்லணும்ட்டு இல்ல, சஷ்டியாம்சத்தை வச்சு கூட சொல்லலாம். என்ன தொழில் செய்ய போறீங்க அது சஷ்டியாம்சத்துல சொல்லலாம். சஷ்டியாம்சத்துல அரை டிகிரிக்கு ஒரு தொழில் நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு அரை டிகிரிக்கும் ஒரு மனிதனுடைய தொழிலை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். பராசரர் கொடுத்த முறை தான், எதுவுமே இடைச்செருகள் கிடையாது. அப்ப அந்த முறைகள் எல்லாத்தையுமே நம்ம நிறைய விஷயங்களும் படிக்கிறோம். ஆனா சில விஷயங்களை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு படிக்கிறதுனால முழுமையாக யார்கிட்டையும் ஜோதிடம் போய் சேருவதில்லை. முழுமையாக யாருனாலே முழுமையாக ஜோதிடத்தை படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு நாளுங்கிறது, ஒரு வாழ்நாளுங்கிறது பத்தாது. குறைந்தது 4 ஜென்மங்களாவது வேணும் ஒரு ஜோதிடத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். முழுமையாக கற்றுக்கொண்டேன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள. இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நான் பேசுறப்ப சண்முகையா ஒரு வார்த்தையை சொன்னார்னா ஆகா இந்த வகையில இருக்குதா, இதை நம்ம படிக்கணுமே ஒரு ஆசை தோன்றும். அப்ப இது ஒரு எந்த சப்ஜெக்ட் இருக்கிறது, நம்ம எந்த துல்லியமாக போகிறதோ அதை பார்த்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா பலன் நல்லா கிடைக்கும். இது 20 டிகிரி வரைக்கும், சாரி 20 சஷ்டியாம்சம். அடுத்து 21வது சஷ்டியாம்சத்துல இருந்து 40வது சஷ்டியாம்சம் வரைக்கும்
இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்ப இதை வச்சுட்டு நம்ம பலன் சொல்லும் போது மிக ஒரு ஒரு துல்லியமான பலனை நம்ம நெருங்கும் சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு அரசாங்க தண்டனை கிடைக்குதா, 6ஆம் பாவாதிபதி அல்லது 8ஆம் அதிபதி ஒரு உதாரணத்துக்கு 17 இருந்து 18 டிகிரிக்குள்ள இருக்குது ஆண்ட்ராட்சியில. அரசு தொல்லை மற்றும் அரசாங்கத்தின் எதிரி எப்ப நடக்கும்? தசாபுக்தி போகணும், அந்த அந்தரம் போகணும், அந்த பிரிவு நடக்கும். அந்த கிரகத்தினுடைய தசாபுக்தி அந்தரம் போறப்ப நிச்சயமாக நடக்கும். இது நம்ம இல்லது பெண் ராசியில 12.12 டிகிரிக்குள்ள இரட்டைப்படை ராசியில 12 இருந்து 12 டிகிரிக்குள்ள ஏதாவது கிரகம் இருக்கு, 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ இருக்கிறார்கள் என்றால், இல்ல 6ஆம் பாவத்திலயோ 8ஆம் பாவத்திலயோ லக்னாதிபதியோ போய் உட்கார்ந்துறாரு இந்த டிகிரிக்குள்ள, இவரே அட்லீஸ்ட் ஃபைன் கட்டாவது வருவாங்க. டிராபிக் சிக்னல் நிற்காம போயிருக்கலாம், அல்லது ஒன்ல வந்திருக்கலாம், இல்ல லைசன்ஸ் எடுக்காம போயிருக்கலாம், இன்சூரன்ஸ் ஏதோ ஒரு அரசு தண்டனை ஃபைன். இது எல்லாமே சாத்தியமாக நடக்கக்கூடிய ஒன்று. இதை வச்சு நம்ம பலன் சொல்வது ஒரு நெருக்கமாக சொல்லலாம். ரொம்ப தூரத்துக்கு நம்ம மெனக்கடன்னு அவசியம் இல்லை. ஒரு சார்ட் அப்படியே நம்ம கொஞ்ச நாளாச்சும் மனப்படம் ஆயிரும். அது தெரிஞ்சுட்டோம்னா மிகச்சிறப்பா இருக்கும். இது கடைசியாக 60 சஷ்டி அம்சத்து வரைக்கும். இதை வச்சுட்டு நம்ம என்னென்னவெல்லாம் சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேரே நமக்கு ஒவ்வொரு சஷ்டி அம்சத்துக்கும் ஒரு பேரு. அந்த பேரே நமக்கு நிறைய இப்ப சாதாரணமா கோமலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 22.5 23 டிகிரி வரைக்கும் கோமலா. 7ஆம் அதிபதி இங்க இருக்கிறார். கணவன் அல்லது மனைவி மென்மையானவர்கள். நீங்க என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க. பெண் ராசியில 7 டிகிரி இருந்து 7.5 டிகிரிக்குள்ள நீங்க இதை எடுத்துக்கலாம். இப்ப நீங்க பிறக்கும் போது அல்லது ஒரு கிரகமே இப்ப சூரியன் செவ்வாய் சனி பூகம்பம் இருக்கும். இப்ப 2 கிரகத்துக்கும் 8 இருந்து 9 டிகிரிக்குள்ள பெண் ராசியில் இருக்கும் போது இணைவு ஏற்பட்ட பார்வையிலேயோ மற்ற வகையோ இணைவு ஏற்பட்டா அப்ப பூகம்பம் ஏற்படுவதற்கு மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அப்ப அதுதான் இந்த அது கொடுத்து அவருக்கு உட்பதா தீமை தரக்கூடிய அசாதாரண நிகழ்வு வரக்கூடிய பேரிடர், கிரகணம், நிலநடுக்கம் எல்லாமே அந்த பீரியட்ல வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முண்டேன் அஸ்ட்ராலஜிக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு டூல். நம்ம பார்க்காத பகுதி முடிஞ்ச வரைக்கும் இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நன்மை பயக்கும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் ரொம்ப சிறுசுதான். ஆனாலும் இந்த சென்சிட்டிவ் பாயிண்ட்டை நம்ம புரிந்துக்கிற வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும். ஓகே, இனி உங்களுடைய கொஸ்டினுக்கு போயிடலாம். இதுக்கு மேல இதுல விளக்கி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் விஷுவல்ல பார்க்கக்கூடியதா எந்தெந்த டிகிரி நன்மை பயக்கும், எந்த டிகிரி தீமை பயக்கும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். ஏன்னா கால அளவீடு ரொம்ப கம்மி, அதனால டக்குன்னு நான் என்னால இப்படிதான் செய்ய முடிஞ்சது. இவ்வளவுதான் என்னால திரட்ட முடிஞ்சது. நம்ம ஐயா அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா இணைப்புல இருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்க ஐயா. கேக்குதுங்கய்யா. ஐயா வணக்கம்.
சீக்கிரம் முடிச்சிட்டாரு, கொஞ்சம் விளக்கம்லாம் சொல்லுவாருன்னு பார்த்தேன். ஐயா நானு இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் ஐயா கூப்பிட்டு எனக்கு கிளாஸ் இந்த வாரம் இது நான் என்னுடைய கிளாஸ் வந்து இன்னொரு 1 வாரம் தள்ளி 1 வாரம் 2 வாரம் தள்ளி போய் தான் எடுக்கணும் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு தினம் 2 வாரம் கூட்டதுனால என்னால இவ்வளவு திரட்ட முடியுது. என்னால இதுக்கு மேல ஏன்னா சரி, இந்த சஷ்டியாம்சம் நான் 63 தோஷங்கள்ல எழுதியிருக்கேன். நேரம் அக்யூரேசி இருந்தா தான் அந்த 1/2 டிகிரி டேலி ஆகும். அதுல இது ஒரு பிரச்சனை. ஐயா அதாவது நீங்க லக்னத்தை நீங்க இப்ப மென்ஷன் பண்ணல பிரச்சனை தான். ஏன்னா லக்னங்கிறது 2 நிமிஷத்துக்கு ஒரு 1/2 அம்சம் நகரும். லக்னம் இருக்காது. ஆனாலும் சந்திரன் கண்டிப்பா மாறாது. சந்திரன்ல வேற எந்த கிரகம் மாறாது. அதனால தான் நான் அந்த லக்னத்தை விட்டுட்டு அந்த பாவாதிபதிகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. பாத்தீங்க, ஒரு சாதாரண சப்ஜெக்டுக்கு நல்லா கொடுத்துட்டீங்க. அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல மிர்ச்சி நேரம் இதுல அந்த விஷகடிக நேரத்துல மாந்தி இருந்தா கோடீஸ்வரனும் பிச்சை எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கூண்டோட மரணம் வருதுல்ல, இந்த கூண்டோட மரணத்துக்கு வந்து கொடிய சஷ்டி அம்சத்துல வந்து மாந்தியினுடைய பங்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் போட்டா லேட் ஆயிடும். நிறைய பேர் இருக்காங்க. ஐயா சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களும் தாராளமா சொல்லலாம். ஏன்னா நான் விட்டு போன கருத்து எல்லாம் உங்க மூலமா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. நானும் தெரிஞ்சுக்கலாம். விட்டு அதாவது நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூண்டோடு மரணம்ங்கிறது இருக்கு பாத்தீங்களா, ஒரு சிலர் கூட்டத்தோடு கொல்லப்படுவார், ஒரு சிலர் வந்து பலரை கொல்லுவார். பூகம்பம் நடக்குது, ட்ரெயின் போறோம், ஆக்சிடென்ட் ஆகுது, 10 பேர் சாகுறான்னா யாரோ ஒருத்த வந்து ஒரு 50 பேரை சேர்த்து கொண்டு போகக்கூடிய அமைப்புல ஒரு ஜாதகம் இருக்குன்னு அர்த்தம். அது மாந்தியில வந்து சர்வார்த்த சிந்தாமணியில கிளீனா கொடுத்துருக்காங்க. அந்த எழுதுனது இங்கிலீஷ்ல இருந்தது எடுத்து பாக்குறேன். அது அந்த புத்தகத்தை எடுத்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் சர்வார்த்த சிந்தாமணிய அதுக்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்க. அந்த கொடிய சஷ்டி அம்சத்தில் மாந்தி இருக்கும் பொழுது இந்த அமைப்பிலே ஜாதகர் இருந்தால் அவர் கூட்டத்தோடு கொல்லப்படுவார், அல்லது அவருடன் பலர் உயிர் விடுவார். இந்த கூண்டோடு மரணத்துக்கெல்லாம் வந்து ஒரு விளக்கங்களே தெரியாம இருந்தது, எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்ப ஒருத்தருடைய அமைப்புனால 50 பேருக்கு இந்த மாந்திங்கிறதுல கண்டிப்பா டிகிரி மாறாதல்ல. ஆமா, அதுதான் பிரச்சனையே. ஞாயிற்றுக்கிழமை 26 நாளைக்குன்னா 26 நாளைக்கு தான். ஆமா, அதுல வந்து விஷகடிய நேரமும் அந்த சேரக்கூடாது, தியாஜியமும் சேரக்கூடாது. ஆமா, அதுதான். அது நிறைய பார்த்துட்டேன். அந்த விஷகடிய நேரம் சேர்ந்ததுன்னு ஜாதகம் எழுதும் பொழுது தியாஜியத்துல பிறந்திருக்காரான்னு பார்ப்பேன். பிறந்தாக்க மாந்தி இருந்ததுன்னு சொன்னா சிக்கல் தான், நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். அதாவது சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிட்டீங்க, 1 மணி நேரத்துல. என்ன எனக்கு டைம் சப்ஜெக்ட் ஒண்ணு பெரிய சப்ஜெக்ட் இல்ல, சின்ன சப்ஜெக்ட் தான். யாருமே ஒன்னா விசகடி அமர்ந்துகிட்டே ஒரு முகூர்த்தத்துக்கு மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது மாதிரி எல்லாம் டைப் படிக்க வரல, வேற ஒண்ணு கிடையாது. டைம் இல்ல, டைப் பண்ணதுக்கு எனக்கு டைம் இல்ல, அதனால தான் போதுங்க. இந்த விளக்கம் கொடுத்தது போதுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, அது போதுங்க. ரொம்ப சந்தோஷம். கேள்வி மிச்ச பேர்லாம் கேட்குது. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சார் இந்த இன்டர்நெட் ராஜேந்திரன் சார். சார் வரேன் சார். வணக்கம் வெங்கடேசன் சார், வணக்கம் சீனிவாசன் சார், சாரு கூட வணக்கம், அண்ணத்ரான் சார் கூட. சார், ஒரு சப்ஜெக்டை வந்து பரமபதான்னு பார்த்த உடனே நிறைய பேர் கொஞ்சம் புரியாம வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பரமபதான படம் போட்ட உடனே, அதுக்கப்புறம் நீ வந்து இந்த மரணகடி, உஷ்ணகடி, அமிர்தகடி இதெல்லாம் சொல்லி முடிஞ்ச கொஞ்சம் தெளிவடைஞ்சிருப்பாங்க. லாஸ்ட்ல D60 ஷஷ்டி அம்சத்தை கொண்டு வந்துட்டு அந்த பாவத்தை லிங்க் பண்ணிட்டு அதை முடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து சில அதாவது மர செய்திகள் அல்லது ஒரு சந்தோஷமான செய்திகள் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நீங்க சொன்னது நல்லா இருந்தது. அடுத்து KN ராவுடைய ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கே கூட நான் நிறைய படிச்சிருக்கேன் அவருடைய புத்தகம். இந்த பாயிண்ட் எந்த புத்தகம் இருக்குதுன்னு தெரியல, நல்ல அருமையா இருக்கு. சார் ஆக்சுவலா அந்த KN ராவ் வந்து இப்ப சொல்ல போனீங்கன்னா BV ராமன் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ
அவருக்கு இவருக்கு இன்னும் ஆயுஷ் இருக்கு. ஸ்டில் இஸ் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச்சஸ் இன் அஸ்ட்ராலஜி. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அஸ்ட்ராலஜி நீங்க சொன்ன மாதிரி. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க மூலமா கூட நிறைய புத்தகங்க, நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய வந்துட்டு இருக்காரு. இட்ஸ் அ வெரி குட் ரெஃபரன்ஸ். ஸோ அதை பார்க்கணும். அது அஃப்கோர்ஸ் அவர் நிறைய எழுதியிருக்காரு, KN ராவ் சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அடுத்து SL கபூர், எங்க ஃபார்மர் நேஷனல் பிரசிடென்ட், அவர் அட்வைசர். அவர் அடிக்கடி ஷஷ்டியாம்சத்தை தொடுவார், அடிக்கடி தொடுவார். அவர் ஷஷ்டியாம்சத்தையும் நவாம்சத்தையும் ஃப்ரீக்வெண்டா தொடுவார் அவர். அதாவது என்னன்னா, ஒரு கிரகம் தனுசு ராசியை எடுத்துக்கோங்களேன். தனுசு ராசியில ஒரு சுப கிரகம் இருந்து அது ஷஷ்டியாம்சத்திலயும் ஷஷ்டியாம்சம் பிரச்சனை, அவங்க வந்து நல்ல நிலைமையில இருப்பாங்க, தெய்வ இதுவா இருப்பாங்க. அதே வந்து ஒரு குரு ஷஷ்டி அம்சம் வந்தோம்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு நேர்மையானவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த ஷஷ்டி அம்சத்தை லிங்க் பண்ண சொல்லுவார் கூட. அப்கோர்ஸ் ஒண்ணு என்னன்னா, ஷஷ்டி அம்சத்தை நான் லிங்க் பண்ணும்போது நம்ம பர்த்ரம் ரெக்டிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு இடையில நீங்க சொன்னீங்க, அதாவது நான் அதுக்குதான் லக்னத்தை எடுத்துக்கல, சந்திரனை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரெண்டாவது வந்து இடையில ஒரு ஆரம்பத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க ட்வின்ஸை பத்தி. சில விஷயங்கள் வந்து நம்ம ட்வின்ஸுங்களை பத்தி பார்க்கும் பொழுது D45 and D60க்கு போனாதான் ஓரளவுக்கு நுணுக்கமா நமக்கு விஷயம் தெரியும். அதுக்கு வந்து பர்த் ரெக்டிஃபிகேஷன் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். அதுதான் ஒரே ஒரு புரியாத, அதாவது என்னன்னா D60 D45 அதை வந்து நாம் யூஸ் பண்ணும் பொழுது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் தேவைப்படுது. ரொம்ப அருமையா, அதாவது எப்படின்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு யாராவது வந்து உக்காந்தவங்க கூட நீங்க கடைசியில முடிச்சிங்க பாருங்க, அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். பொதுவாகவே வந்து பராசராவோட ஜாதக அலங்காரம் தான் நிறைய ரெஃபர் பண்றாங்க. பராசராவில் நீங்க கடைசியை வந்து அதான் அந்த மூல நூல்கள் நாம எப்பவும் மறக்க முடியாது. ஏன்னா மூல நூல்கள்ல இருக்கிறது இன்னைக்கும் நடக்குது. நான் நிறைய விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த மூல நூல்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுமே உண்மையானவை. நாம வந்து அதை புரிஞ்சிக்க வேண்டியதான், புரிஞ்சுன்னா அந்த அளவுக்கு நமக்கு இதா இருக்கும். நேற்று கூட நான் வந்து 7th பாவாவை படிச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுது 5வது பாவ அதிபதி, அதாவது 7வது பாவ அதிபதி 5வது வீட்டுல இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க, மனைவி நல்லா இருப்பாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே வந்து அது பாவ கிரகங்களோட சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து அந்த வாழ்க்கை, அதாவது அந்த அளவுக்கு சுகமா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, மனைவி இறந்து போவால, செப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா ஒரு சார்ட் நேத்து பார்த்தேன். அது எக்ஸாக்ட்லி, அதாவது பராசரா அன்னைக்கு சொன்னாரு, எப்பவோ சொன்னாரு. ஆனா என்னன்னா இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் அப்படியே 100க்கு 100 கொஞ்சமா என்னன்னா இப்ப இருக்கிற சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்க வேண்டியதா இருக்கு. அதான் மாத்தி கொஞ்சம் நம்ம பலன் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பராசரா சொன்னது அப்படியே முழுக்க முழுக்க நாம வந்து புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நல்ல இது சார். அதாவது ஆனா ஒன்னே என்னன்னா, பரமபதம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க, ஏனி கொடுத்தீங்க. பட் எப்படின்னா அது அஃப்கோர்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்தீங்க. பட் கடைசியில நீங்க அந்த பாரம்பரிய புத்தகங்களுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. இது நான் மெடிக்கலுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் சார். நான் இந்த அமிர்த கடி, அப்புறம் வந்து மிருத்திக பாகை, இதெல்லாம் வந்து மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா யாராவது வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவாங்களா இல்லையா அப்படின்னும் போது இந்த இதை யூஸ் பண்ணுவேன். பிளஸ் ஆரம்ப காலத்துல நான் வந்து ஷஷ்டி அம்சத்தை பார்த்து பலன் சொல்லியிருக்கேன், நடந்து கூட இருக்கு. அப்பெல்லாம் நான் பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ண மாட்டேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமையே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு வார்த்தை நான் பராசரா நம்ம புத்தகத்துல பார்த்தீங்கன்னா அந்த 2வது சாப்டர்ல நினைக்கிறேன், அது நம்ம ஒரு ஜோதிடர் கையில ஒரு ஜாதகர் வராரு அப்படின்னா அவர் உண்மையா நம்ம கையில பலன் டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அந்த 60 சுப சஷ்டி அம்சம், அசுப சஷ்டி அம்சங்களை நான் வெரிஃபை பார்த்தேன்னா அந்த மனிதனுடைய கேரக்டர் முல்லா புரிஞ்சு போயிடும். ஸோ நல்ல பாயிண்ட் சார், நல்ல லிங்க் கொடுத்தீங்க. பரமபதன்ற ஒரு டாபிக்ல
ரொம்ப அருமையா எடுத்துட்டு போனீங்க. என்னன்னா சில பேருக்கு இந்த கால்குலேஷன் நீங்க ஆரம்பத்துல சொல்லி கொடுத்த கால்குலேஷன் சில பேருக்கு இப்ப அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதே ஒரு 2வது முறை கேட்டாங்கன்னா அவங்க ஈஸியா அதையும் புரிஞ்சுக்குவாங்க. நல்ல விளக்கம் சார், நல்ல விளக்கம். அண்ட் ரிசர்ச் கேண்டிடேட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோ யாராவது இந்த ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சா, அதை பர்டிகுலர் இந்த அமிர்தகடி, உஷ்ணகடி, மிருத்தியகடிகை எல்லாம் இந்த டாபிக் நீங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாபிக் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார், நன்றி ஓகே சார், சார், நன்றி சார். தேங்க்யூ. சந்தோஷம். அப்புறம் நம்ம சண்முகையா இருக்கிறாரு லைன்ல. இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நீங்க சண்முகம் சார வெரிஃபை பண்ணுங்க. நான் அடிக்கடி சாரோட பேசிட்டு இருப்பேன். சரி. அதாவது அவர் ஒவ்வொரு முறை பேசும்போது ஒரு புதிய அவருடைய அனுபவத்தை நம்ம சொல்லும்போது உள்ளபடியே நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு அவரு, எவ்வளவு நோட்ஸ் எடுத்திருப்பாரு. அந்த நோட்ஸை வந்து அவர் அவ்வளோ, அதாவது சின்சியர் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பக்தியோட. நான் என் ஸ்டூடெண்ட்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீ எவ்வளவு பக்தியோட இருப்பியோ அந்த அளவுக்கு தான் வந்து அஸ்ட்ராலஜி உன்னை பிடிச்சிக்கும், நீ அஸ்ட்ராலஜியை பிடிச்சிக்க முடியாது அப்படின்னு. நீங்க நல்ல ஆரம்பத்துல சண்முகம் சார் ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்ன, அதுக்கும் நல்ல இன்விடேஷன் தான். அவருக்கு நிறைய விஷயம் இருக்கு. சண்முகம் சார் இணைப்புல இருக்கீங்களா? இருக்காரு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இருக்கு அவர் கையில. நீங்க நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. எஸ் சண்முகம் சார், சண்முகம் சார் இணைப்புல இல்ல. சொன்னாரு. ஓகே. இணைப்புல இல்லன்னு நினைக்கிறேன் சார். சண்முகேஸ்வரன் ஒரு இருக்காங்க, அவங்க ரைட். ஓகே, சரி, ரைட். மக்கள் வேற யாரும் எதுவும் சந்தேகம் கேட்கணும்னா கேட்கலாம் இன்றைக்கு நடந்த வகுப்பு சம்பந்தமா. தாண்டவமூர்த்தி ஐயா, நீங்க அன்மியூட் விஷயத்த பேசலாம். பேசலாங்க ஐயா. ஹலோ, வணக்கம். பேசலாம். வணக்கம். வணக்கம். தாண்டவமூர்த்தி பேசுறேன். இதுல நீங்க சொன்ன இந்த கிரகங்கள் சந்திரனுக்கு மட்டுமா, எந்த கிரகமா இருந்தாலும் இந்த இதுல டிராவல் பண்ணா இந்த பலன்கள் நடக்கும்? ஆமாங்க. தாண்டவமூர்த்தி ஐயா, நீங்க சென்னையில கிளாஸ் வந்திருக்கீங்களோ? சென்னையில கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். உங்க குரல் கேட்ட மாதிரி கேட்டேன் கேட்டேன். உடம்பு சரியில்லை, குரல் தொண்டை கரகரப்பு. சரி. ஓகேங்க. இன்னைக்கு ஒண்ணு, அதாவது சந்திரனுக்கு மட்டும் இல்ல, சந்திரனுங்கிறது நம்ம வந்து எதுக்காக கொடுக்குறோம், சூரியன்ல தொடங்கி ராகு வரைக்கும் எல்லா கிரகங்களும் எந்தெந்த அவர்கள் எந்த பாவத்தின் அதிபதியாக வருகிறாருன்னு பாருங்க. சரிங்களா? அந்த பாவத்திற்கு உண்டான அமிர்தகடியோ, விஷகடியோ, உஷ்ணகடியோ அந்த வேலையை கண்டிப்பாக செய்கிறார்கள். சந்திரன் மட்டும் இல்ல, எந்த கிரகம் ராகு கேதுன்னா அப்ப எப்படி எடுத்துங்க? ஏன் ராகு கேது எந்த பாவத்தில் இருக்காங்க பாருங்க. ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. ராகு கேது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த கிரகத்தோட அந்த பாவத்தினுடைய தன்மை இந்த ராகுடன் சேர்த்து நம்ம பலன் சொல்றோம், அவ்வளவுதான். சந்திரன் நண்பட்ட எல்லா கிரகங்களுக்கும் இந்த பலன் நடக்கும். இப்ப ஒரு உடல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு ராகு நம்ம உடல்ல எந்த பாகத்தை எடுப்போம்? கேது அப்படின்னா நரம்பு, புதன் எல்லாம் தெரியும். புதனுக்கு நரம்பு, கேதுவும் நரம்பு தான். கேது தலைமுடிக்கு கேது எடுத்துக்குவோம். இப்ப ராகுங்கிறதுக்கு நம்ம என்ன எடுப்போம்? உடம்புல ஏற்படக்கூடிய தடிப்புகள், தோலில் ஏற்படக்கூடிய தடிப்புகள், பிரச்சனைகள், இதெல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா? சோ நீங்க எல்லா கிரகத்துக்குமே இதை பார்க்கலாம். இது வந்து இந்த சந்திரனுக்கு மட்டும்தான் பார்க்கணும், லக்னத்துக்கு தான் மட்டும்தான் பார்க்கணும். இந்த பிரசன்ன மார்க்கத்துல மட்டும்தான் சந்திரனுக்கு மட்டும் பார்க்கிறார்கள். ஆனா இது எல்லா கிரகத்துக்குமே, நீங்க எந்த கிரகம் உங்களுக்கு இந்த கடிகையில் இருக்குதோ அந்த தசாபுத்தி காலங்களில் நிச்சயமாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. அமிர்த கடிகை இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அந்த 8ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி தசை, அதை பத்தி கவலை கிடையாது. ஓகே, அந்த பீரியட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அமிர்த கடைகள் இருந்ததுன்னா அந்த பீரியட் நல்லாவே இருக்கும்.
நாதமுத்தையா அடுத்து கார்த்திகேயன் சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்த பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த அமிர்த கடிகை விஷ கடிகை அந்த டைம் வந்து உதாரணத்துக்கு வந்து சூரிய உதயம் வந்து காலையில 6 மணி அப்படின்னு. ஐயா இது சூரிய உதயத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. இல்ல நான் பெரும்பாலும் புக்ல சூரிய உதயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வந்து இப்போ வந்து இது உரையாடி அதாவது வந்து ஒரு ஆதின்ற பரம நாளிகை இருக்குல்ல. ஆதி சொல்லுங்க. சில அன்னைக்கு வந்து 60 நாளிகை வரும், சில அன்னைக்கு 64 நாளிகை வரும். ஆமாங்க. ஒரு சொல்றேன் சூரிய அந்த ஒரு நட்சத்திரம் வந்து 6 மணிக்கு உதயமாகுது அப்படின்னா அமிர்த கடிகை வந்து 50 to 54 நாளிகை அப்படின்னு சொல்லி வந்து சொன்னோம்னா அந்த விடிய காலம் வந்து 2 to 3:36 அந்த டைம் வரும். ஆமா. அதே மாதிரி 10 டிகிரி வந்து விஷக்கடிகை அப்படி அந்த மிருத்திய பாகை அப்படின்னா காலையில 10 மணிக்கு அந்த 10 டிகிரி கணக்கு பண்ணி அப்படி எடுக்கணுமா அப்படின்னு கேட்க. அதாவதுங்க இப்போ ஒரு சந்திரன் ஆனது ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தோட நுழைகிறது நம்ம ஆதி நாளிகை எடுக்கிறோம், வெளியே வர்றது அந்த நாளிகை. இது ஆதி எந்த பரம நாளிகைன்னு சொல்றோம். இப்போ உள்ள நுழையக்கூடிய நாளிகையிலிருந்து அந்த கணக்கு போடணும். இந்த 60 நாளிகையாக கன்வெர்ட் பண்ணிட்டு அது 54 நாளிகைந்து 58 நாளிகை வரைக்கும்னா அந்த 54 58ங்கிறது நட்சத்திரத்தின் முடிவுல. இப்ப 10 நாளிகை அப்படின்னா 15 நாளிகை வரைக்கும் 1ஆம் பாதம். 1ஆம் பாதம்ங்கிறது முதல்ல தான் இருக்கும், ஆரம்பத்திலே இருக்கும். ஸோ அப்போ ஆரம்பத்திலே இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம இந்த 60 நாளிகை 4ஆ பிரிச்சுட்டீங்கன்னா ஒரு பாதத்திற்கு 15 நாளிகை. அந்த 15 நாளிகை கூட நம்ம எப்ப நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. மியூட்ல இருக்கீங்கயா ஐயா? மியூட்ல இருக்கீங்க. மியூட் எடுக்கல. ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணுங்கய்யா. சொல்லுங்க. இந்த விஷக்கடின்னு சொல்றோம்ல. ஆமாங்க. 7 to 15 நாளிகை அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ அந்த 3 மணி நேரமும் அந்த அந்த 3 மணி நேரம் அல்லங்கய்யா, ஒரு நாளைக்கு 24 நிமிடங்கள். அது 7.5 நாளிகைங்கும் போது 3 மணி நேரம் வரும்ல. எப்படிங்கய்யா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்? அப்ப 7.5 15 நாளிகை, மொத்தமே 7.5 நாளிகை சரிங்களா? அப்ப நீங்க வந்து அந்த நாளிகை அளவீடு அந்த மொத்தமே இருக்கக்கூடிய 60 நாளிகை ஒரு நாள், அதுல 7 நாளிகை, அந்த 7 நாளிகை 8ல் ஒரு பங்கு. அப்ப ஒரு கால் பகுதி நட்சத்திரத்திலையும் பாதி தான் வரும் சரிங்களா? நீங்க அளவீடு மட்டும் அந்த மாதிரி கணக்கு பார்த்துக்கிட்டா போதும். அது அப்படி பார்த்தா 3 மணி நேரம் வரும்ல 7.5 நாளிகை. ஆமாங்க. 3 மணி நேரமும் அந்த நட்சத்திரம் வந்து தாண்டி போற வரைக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க ஆமாங்க, உண்மையதான். அதுலதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அந்த 3 நாளிகையிலும் முதல் ஒரு நாளிகை இந்த பாதிப்பு, 2வது ஒரு நாளிகை இந்த பாதிப்பு, 3வது ஒரு நாளிகை இந்த பாதிப்பு, 4வது ஒரு நாளிகை, அதையும் 4ஆ பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது கூட நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்க, தேங்க்ஸ். நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்கய்யா. நன்றி. அடுத்து தட்சிணாமூர்த்தி சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்த கேட்கலாம். வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம் சார். கிளாஸ் ரியலி ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது உங்க கிளாஸ்னாலே வந்து பார்த்தோம்னா மேத்தமெட்டிக் எவ்வளவு சிம்பிளா வந்து ஒரு ஜோசியம் சொல்றது எப்படின்றத உங்க கிளாஸ் பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சலாம் சார். அந்த ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. அதெல்லாம் ஒரு கிளாஸ் மிக்ஸ் பண்ணாத பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு ஈஸியா புரிஞ்சுது. எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன, இதை வந்து நீங்க எடுத்தீங்க இந்த கிளாஸ் வந்து பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் தளத்துல வந்துச்சுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நல்லாவே இருந்து அவ்வளவுதானே அனுப்பிடலாம் சார். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் என்ன டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல ஒரு விஷயம். நான் ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பர்சன், அதனால
அதனால இது ஒரு பார்த்து 2 முன்னாடி பார்த்தோம்னா வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியா இருந்து எனக்கு புரிஞ்சு நிறைய விஷயங்கள் சிம்பிளா புரிஞ்சுது. சில கால்குலேஷன் ஆனும் போடுவேன். பட் உங்களுக்கு இன்னும் அப்சல்யூட்டா இன்னும் ஃபாஸ்டா போகுது அந்த கால்குலேஷன். ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. பட் இந்த ரியலி சூப்பர் கிளாஸ் நீங்க நல்லா இருந்தது. எடுத்த விதமும் சரி, அத பரமபதன்றது கரெக்டா டாபிக் செட் ஆயிடுச்சு சார். கரெக்டா நீங்க கொடுத்த டாபிக்கும் இந்த கிளாஸுக்கும் கரெக்டா பர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சீனிவாஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இது மட்டும் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி விடுங்க சார். அனுப்புறேன். ஐயா பிடிஎஃப் கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப்ல போடுறோம், பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ சார். ரொம்ப யூஸ்ஃபுல் செஷன். நன்றி. அடுத்து ராஜாராமன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜாராமன், விழுப்புரம். நான் வந்து அஷ்டவர்க்கம் கஷ்யம் உங்ககிட்ட கிளாஸ் வந்தேன். நன்றிங்க. சூப்பரா இருந்தது சார், நல்லா இருந்தது. அவரு சாருக்கும் சார் நிறுவன சாருக்கும் வணக்கம் சாரி. அப்புறம் 2வது, நீங்க இப்ப கொடுத்த சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட் தான். எப்பயுமே இந்த கணக்கு சப்ஜெக்ட் தான் உங்ககிட்ட வருது. இது அவரு அப்படி இல்லைங்கய்யா. பாக்கி சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, இல்ல நாங்க கணிதத்தை எளிமைப்படுத்துறதுக்கு நம்ம சொல்றதுக்கு இல்ல. அதான் நீங்க வந்து இப்ப இது மாதிரி சொல்றது ரொம்ப சிறப்பான விஷயம் தான் சொல்ல வரேன். அதனால இன்னும் வந்து எங்களை போல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கேட்க வேண்டியது அவரே ஒருத்தர் எனக்கு முன்னாடி கேட்டாரு, அந்த பிடிஎஃப் அனுப்புங்கன்னு. அந்த ஏதாவது ஒரு 2 கிரகமோ ஒரு 3 கிரகத்தையோ ஒரு அந்த நட்சத்திரத்துல இப்படி இருந்தார் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேற ஒண்ணும் என்னுடைய இது இல்ல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. நன்றி. கால அவகாசம் கம்மியா இருந்ததுனால தான் டக்குனு இதோட முடிச்சிட்டேங்க. இல்ல நீங்க நல்லாவே இருந்ததுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு கிரகத்தை கொடுத்து இந்த கடிகளை இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த கடிகள் இருந்தா இந்த மாதிரி இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம் சார். நிறுவனம் சார் ரொம்ப வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிங்கய்யா. நன்றி. அந்த புக்கு போட சொன்ன ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா அது என்ன கொஞ்சம் நான் உங்க இந்த நிறுவனத்தினுடைய புக்கை வெளியில எடுங்கன்னு சொன்னேன். அந்த 100வது வருஷம் இதுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன புக்குங்கய்யா? இந்த இப்ப நீங்க ஒரு 100 இது மீட்டிங் முடிஞ்ச உடனே ஆண்டு விழா மாதிரி பண்ணோம்ல நம்ம. இந்த நிகழ்ச்சி எல்லாம் சேர்த்து புத்தகமா போட சொன்னீங்க. புத்தகமா ஒண்ணு போடுங்க சார்னு நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். ஏன்னா நீங்க நடத்துறது வந்து வெளியில வரணும்ல. இப்ப எவ்வளவு புஸ்தகம் வெளியில வந்துட்டு இருக்குது. இது ஒரு காலத்துல இந்த மாதிரி மீட்டிங் நடந்ததுன்னு ஒரு பெருமைக்காக இல்லை, இதெல்லாம் நடந்தது அந்த காலத்துல வெளியில வரணும்ன்றது என்னுடைய ஆசை. அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன அந்த இதை வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். இதை வந்து சார் இவங்க நீங்க நடத்தினதெல்லாம் கரெக்டு, ஆனா நீங்க புக்கு போடும் பொழுது அந்த நடத்தினவங்க கிட்ட ஏதாவது ஒரு சில பாயிண்ட் விட்டுருந்தா கூட அது கூட கோத்துக்குவாங்க, சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி செஞ்சு ஒரு புக்கு ஒரு 100 இது ஒரு புக்கு போட்டீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். ஆனா எல்லாரும் வாங்கிடுவாங்க. ஏன்னா இந்த மீட்டிங்லாம் நீங்க நடத்துற மீட்டிங் சாதாரண மீட்டிங்கே கிடையாது. அதாவது என்னுடைய நாலேஜுக்கு சொல்றேன், நான் வந்து ரொம்ப படிச்சு இல்லை, நிறைய பேச முடியாது என்னால. சூப்பரான மீட்டிங். இந்த மீட்டிங் நீங்க இந்த புக் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா இது நம்ம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாக்குறோம். திருப்பி அப்புறம் வந்து இதுல பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் சில பேருக்கு. எனக்கே கூட படிச்சுக்கலாம். புத்தகமா இருந்தா இதெல்லாம் கிடைக்காத விஷயம் சார். இப்ப சார் பேசினாரா, இது வந்து கிடைக்குமாங்கண்ணா? கிடைக்காது. ஆனா விரிவா இல்லைன்னா கூட இதை வச்சு அவங்க விரிவா ஆகிடுவாங்க, நாலு. அதுக்காக தான் நான் வந்து உங்க கிட்ட கொஞ்சம் இது பண்ணி தாழ்மையா வேண்டுகோளா வச்சேன். இது செய்ய வேண்டியதுதான். பட் அதுக்குன்னு இருக்கக்கூடிய பல விஷயங்கள், அது பேசணுங்க கிட்ட அது காப்பிரைட் எடுக்கிறது, அவங்களே ஒரு விஷயம் தயார் பண்ணி கொடுக்க சொல்றது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் சில நேரங்களில் காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுடைய விஷயம் பரிசீலனையில் இருக்கு. அது எதிர்காலத்தில் நிச்சயம் நடக்கும். அதான் சார் ஒரு சின்ன விஷயம். அந்த ஒவ்வொரு தேதியிலையும் இந்த மாதிரி சார் ஒவ்வொருத்தரும் நீங்க அழைச்சிருக்கிறீங்க. அந்த தேதி வாரியா அந்த மீட்டிங் வாரியா போட்டு அவங்க பேச அந்த ஹெட்டிங் போட்டு, அதே சமயத்துல சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்க நான் சொல்றேன்னு
அதுல வந்து அவங்க ஏதாவது விட்டு போனது இருந்தாலும் அதுல சேர்த்த சொல்லி நீங்க ஒரு இது புக்கா போடுங்க சார். இது வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப புகழ், ரொம்ப பேரு, அதாவது பேர் புகழை விட எங்களை போல வளர்ச்சி வரக்கு யூஸ் ஆகும். ஜோதிட வளர்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ் ஆகும், கைடு புக் மாதிரி. சரி சரி, நல்ல ஆலோசனை தான். நிச்சயம் அதை நடைமுறை சாத்தியமாக்குவோங்கய்யா. சார் இது பேசுறதுக்காகவே தான் நான் இன்னைக்கு மறுபடியும் இது பண்ணேன். நிறைய அட்டன் பண்றேன், இருந்தாலும் சார் கிட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்தணுன்றதுக்காகவும் சார் வந்து நம்ம கிளாஸ் நீங்க நேரடியா போன் போட்டு கூட சொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை. சார் ரொம்ப நன்றிங்க சார், என்ன பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப பொறுமையா சார். சந்தோஷம் சார், சந்தோஷம். நன்றி 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 சார், நன்றி சார், நன்றி. அடுத்து தாண்டவமூர்த்தி ஐயா, நீங்க பேசுறாங்க. இன்னொரு டவுட் சொன்னதுலயே இந்த சஷ்டியாம்சம் போட்டா மட்டும் சந்திரன கிரகம் மட்டும் பார்க்கலாம்னு சொன்னீங்க. அப்ப மத்த கிரகம் தேவையில்லை, அதையே பார்க்கலாமா? எல்லா கிரகத்துக்குங்கய்யா, அதாவது சஷ்டியாம்சத்தையே யூஸ் பண்ணலாமா? எல்லா கிரகத்துக்கும் பார்க்கலாம், எல்லா கிரகத்துக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். இல்ல சஷ்டியாம்சத்துல சந்திரன் மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்ன மாதிரி. இல்ல இல்லையா, இல்ல இல்லை, நீங்க எந்த பாவாதிபதி எந்த சஷ்டியாம்சத்துல எப்படி இருக்காங்க அந்த பாவத்துக்கு அந்த கிரகம் அந்த வேலையை செய்கிறது, அவ்வளவுதான். எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்போ சஷ்டியாம்சம் போட்டாலும் எல்லா கிரகங்களையும் அந்த அந்த இதுல இருந்த அந்த கிரகத்துக்குரிய இன்னொன்னு வந்து அதே விஷக்கடிகையோ அந்த குறிப்பிட்ட கடிகை குறிப்பிட்ட இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தா அந்தந்த கிரகத்தோட பலனா குறிப்பிட்ட கடிகையில இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தா அந்த எல்லா பலனும் எடுத்துக்கணும் அந்த கிரகத்துக்கு. வீடியோ போட்டிருக்கேன், தெரியாது, என்னுடைய வீடியோ வந்திருக்கு. ஆமாங்க, உங்களை நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கீங்களா நீங்க? போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தாங்க, போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் சார் வீடியோ போட்டேன். அல்ல போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தானே நீங்க? போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், டெப்டி ஜெனரல் இருந்தேன். அதனால தான் ரிட்டையர்மெண்ட் டிஜிஎம் ரிட்டையர். ஓகே ஓகே, நன்றிங்க நன்றிங்க. உங்க சார்ட் தான் போட்டு நான் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். உங்களுடைய சார்ட் போட்டே கிளாஸ் எடுத்துக்கிறேன், ஞாபகம் இருக்குங்களா? அவ்வளவுதான். என்டர்ட் as postman, retired as DGM. ஓகே 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 ஓகே, ரைட் சார். थैंक यू வெரி மச். நன்றி, நன்றி, எல்லாருக்கும் நன்றி. லக்ஷ்மி மேடம், அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்தை பேசலாம். பேசலாமா? நமஸ்காரம் சார், கேட்கறதா சார்? நமஸ்காரம் சார். சார், இந்த 7 நாளைக்கு நீங்க சொன்னதுல நம்ம இந்த சூரியோதயத்துல இருந்து நாளைக்கு சூரியோதயம் வரை அப்படித்தானே எடுக்கணும் சார்? இன்னைக்கு சூரியோதயம் இருந்ததுன்னா அந்த கடிகை கணக்காக்கும் போது சூரியோதயத்திலிருந்து அந்த விஷகடிகை எங்க உஷ்ணகடிகை எங்க வருது அந்த அந்த நாழிகை கணக்காக்கும் போது அங்கேயும் தானே கணக்காக்கும்? இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா, இதுல வந்து நட்சத்திரத்துக்கு தான் அவங்க விஷகடிகை உஷ்ணகடிகை கொடுத்திருக்கிறாங்க ஒழிய சூரிய உதயத்திற்கும் இந்த விஷகடிக்கும் உஷ்ணகடிக்கும் சம்பந்தம் இல்லை. சரி சார், இப்ப காலையில இன்னைக்கு இப்போ மகையிரம் வந்தாச்சு. அப்ப நம்ம எடுக்கும்போது இன்னைக்கு மகையிரம் 15 நாளைக்கு இருக்கு வச்சுப்போம். 15 நாளைக்கு இருக்குச்சுன்னா 45 நாளைக்கு அங்க கழிஞ்சு போயிடுது இல்லையா? ஆமா. அப்ப இந்த 15 நாழிகையில நம்ம வந்து 7 நாழிகைன்னு கணக்காக்கும் போது அந்த டிகிரி இதெல்லாம் கணக்காக்கணும்னு சொல்லிட்டீங்க. சூரியனே வேண்டாம், வேண்டாம், சூரியனே வேண்டாம். அதனால தான் நான் டிகிரி கொடுத்துருக்கேன். சூரியனே வேண்டாம், ஏன்னா சூரிய உதயங்கிறது வந்து அதுக்கும் இந்த விஷகடி உஷ்ணகடிக்கு சம்பந்தமே இல்லை. இது ஒரு நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அளவீடு. இந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அதுதான். அப்ப இந்த சூரிய உதயத்திலிருந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை மட்டும்தான் நகர்த்தி பார்க்க முடியும். புரிஞ்சுது சார். இப்ப வந்து பாவ கிரகங்கள்லாம் ஷஷ்டியாம்சத்துல சேர்ந்தே இருக்கா? தோஷம் வச்சு உஷ்ணகடிகை விஷகடிகை மிருத்துகடிகை எல்லாமே இருக்கு வச்சிருந்தா அங்க மாந்தியும் கூட இருக்கு சொன்னா மாந்தி அமிர்த கடிகையில் இருக்கும்போது அதனோட தோஷம் போயிடுறதா? ஆமா, அமிர்த கடிகை எந்த கிரகம் இருந்தா நன்மை செய்யும்ல, மாந்தியும் செய்யும். சரி சார், அப்ப இவெல்லாம் செய்யும் போது இப்ப உஷ்ணகடிகை விஷகடிகை எல்லாம் வந்துட்டா வராது. நான் படிக்கிறதுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் நமக்கு என்னது கோவில் வழிபாடு அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியுமா? அப்ப நோய் வர போறது, ஆக்சிடென்ட் வர போறது, அப்ப அந்த கிரகத்துக்குள்ள வழிபாடுகள் நமக்கு சொல்லலாமா? புரியல, நீங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. கேக்குறதா சார்? இப்ப கேக்குறதா?
இப்ப ஒராளுக்கு நோய் வருது நமக்கு தெரியறது, ஆமா என்ன கிரகம் கொண்டாக்க இப்ப புதனாக்குன்னா ஸ்கின்ல வருது அப்படி நம்ம சொல்லும் போது அந்த பரிகாரமே இந்த புத வழிபாடு இந்த கோவிலி போல அப்படி எல்லாத்துக்கும் சொல்லலாமா நம்ம? கோயில் வழிபாடு தாராளம் பரிகாரம் நீங்க எது வேணா சொல்லலாம். ஆனாலும் அமிர்த காலியின் நாளிகையில நீங்க மருந்து எடுத்துக்கணும்னு சொல்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே சார், அதோட சேர்ந்து இதையும் சொல்லிருங்க, அவ்வளவுதான். கோயில் வழிபாடோட அமிர்த நாளிகையில நீங்க மருந்து எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அமிர்தமாக மாறுகிறது. எதுவாக விஷமே அமிர்தமாக மாறக்கூடிய நேரம் அது. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நமஸ்காரம் உங்களுக்கு எல்லாம். எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியாது. ஜீவா சார் நமஸ்காரம். நன்றிங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கோம் சார். இதுல யூடியூப்ல ஜெகநாதன் ஒரு அன்பர் ஏற்கனவே அந்த கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்க. அதாவது உஷ்ணகடிகை, அமிர்த கடிகை, விஷகடிகை சந்திரன் என்ற நட்சத்திரத்திற்கு எடுப்பதா அல்லது எல்லா ராசியில் அமர்ந்த நட்சத்திரப்படி எடுப்பதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா கிரகத்துக்கும் எடுக்கலாம், எல்லா நட்சத்திரத்துக்கும் எடுக்கலாம். ரைட், ஓகே. எனியோ வேற யாரும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அல்லது நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ரைட் சார், நீங்க நிறைவா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க சார், நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். அதாவது நிறைவா என்ன சொல்றதுங்க, எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் திரும்ப இன்னொரு தடவை நான் சொல்றது என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே இது இப்படி இருக்கலாம் இருக்கும், இந்த பாவத்தில் இந்த கிரகம் போனாலே இப்படி இருக்கும், இந்த நட்சத்திரம் இந்த கிரகம் போனா இப்படி இருக்கும்னு சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்து போனோம்னா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனோம்னா, இந்த நீங்க பிறக்கும் போது இந்த விஷகடிகள் இருக்குது, இந்த நட்சத்திரம் இந்த கிரகம் விஷகடிகள் இருக்குது. அப்ப நீங்க ஒரு நன்மையை சொல்லும் போது நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு கோச்சாத்திரையோ அல்லது தசாபுக்தியோ நடக்கும் போது அது நல்ல பாவமாக கூட இருக்கலாம். ஆனா நன்மை நடக்குமா அப்படிங்கிறது, இப்ப 4ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா எல்லாருமே சென்டம் வாங்க முடியாது. அமிர்த கடியில 4ஆம் அதிபதி 4ஆம் பாவத்துல 4ஆம் அதிபதி அமிர்த கடியில இருந்தா சென்டம் வாங்குவாங்க. இப்ப 4ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருப்பதனாலே எல்லாரும் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப இப்ப நம்ம யார் யார் வாங்குறாங்க, எப்படி வாங்குவாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்கக்கூடிய இந்த 20 நாளையே போக பாக்கி இருக்கக்கூடிய நாளைகள் ஆவரேஜ், அதுக்கு வேணா இந்த பலத்தை பொறுத்து அந்த கிரகங்கள் இவ்வளவு மார்க் வாங்க, இவ்வளவு மார்க். ஆனா அமிர்த கடி இருந்தா நிச்சயமாக சட்டம் வாங்குவான்னு தைரியமா சொல்லலாம். ஸோ இதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றதுல எல்லாரும் யூஸ் பண்ணணுங்கிறத என்னுடைய ஆசை, வேற ஒன்றும் இல்லை. நன்றி. ஓகே சார், சண்முகம் சார் வந்துட்டாருன்னு. சண்முகம் சார் இணைப்புல இருக்காங்க, வந்துட்டாரு. சண்முக ஐயா, சண்முகம் சார் வந்தாரு, இப்பதான் உள்ள வந்தாரு. இப்பதான் உள்ள வந்திருக்கான். ஐயா சண்முகம் சார், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. வீடியோ ஓபன் பண்ணா பண்ணிக்கலாம் சார். இவர் வேற சண்முகம். என் சண்முகம் சார், கரூர். வணக்கம் சார். ஓகே, வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். கொஞ்சம் எனக்கு வேலை இருந்துச்சு சார், அதனால கரெக்ட் டைமுக்கு வர முடியல. ரைட் சார், ஓகே. நல்ல ஒரு பயனுள்ள ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. மக்கள் எல்லோரும் அவங்களுடைய அந்த ஜோதிட கணிக்கிற விஷயங்களை இந்த விஷகடிகை, அமிர்த கடிகை இதெல்லாம் பயன்படுத்தி பலனை இன்னும் துல்லியமாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, ஸ்டார் அகாடமியின் சார்பில் இன்றைக்கு சிறப்புரை நிகழ்த்த வந்த வெங்கடேசன் ராமசுப்பையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, பங்கேற்ற அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்து நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.